திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய யவனராணி பாகம் 1 தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 3 பகுதிகள் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதையும் கேட்டுடுங்க. இப்போ அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். ஓகேவா? ஸோ யவனராணி நாவல் நம்ம சேனல்ல போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ண உடனே அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகுதா வருதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லைன்னா எப்போ இந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். மேக்சிமம் நைட் 8 மணிக்கு நான் யவனராணி வீடியோ போஸ்ட் பண்றேன். சில டைம்ல லேட் ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கக்கூடிய கதை வீடியோக்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அதுக்குள்ளதான் வரும், அல்லது 40 மினிட்ஸ்க்குள்ளதான் வரும். இது மாதிரி ஒரு 1 ஹவருக்கு மேல வரக்கூடிய மாதிரி ஒரு வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை. முழு நாவல் வந்திருக்கும். ஸோ முழு நாவல்ங்கிறது பகுதி பகுதியா போட்டதுக்கு அப்புறம் ஸோ ஒவ்வொரு பகுதியா போடக்கூடிய நாவல், ஏன்னா இது பெரிய நாவல் அப்படிங்கிறதுனால நான் 1 ஹவருக்கு மேல வர்ற மாதிரியான வீடியோக்கள் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு டைம் ஆகுறதுனால சில டைம்ல நைட் 8 மணிக்கு நான் அப்லோட் பண்ண முடியறதில்ல. கொஞ்சம் லேட் ஆயிடுது. இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்க டாலரேட் பண்ணிட்டு சகிச்சுக்கிட்டு நம்ம சேனல் வீடியோ பாருங்க. நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம ஸோ நாவல் கேட்கறதுலயும், குறிப்பா சரித்திர நாவல் சாண்டில்யன் அவர்கள் எழுதின நாவல் கேட்கறதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் கேட்க சொல்லுங்க. ஓகேவா? இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? யவனராணி பாகம் 1 பகுதி 4 அத்தியாயம் 13. அதோ அந்த முத்துக்கள்! கீழ்க்கடலில் காளை கதிரவன் பெரிய நெருப்பு பந்து போல எழுந்து நீர்மட்டத்தை கிழித்துக் கொண்டு தலையை வெளியே நீட்டியதால் காவிரி பூம்பட்டணத்தின் பெரு மதில்கள் பொன்னிறம் பெற்று பிரகாசிக்க தொடங்கிவிட்டனவென்றாலும் மதில்களின் உயரத்தின் காரணமாக ஊருக்குள் மட்டும் இளவெயில் புகாமலே இருந்தது. அப்படி ஊருக்குள் வெயில் புக நேரமாகவில்லை என்றாலும் பூம்புகாரின் உயரிய உப்பருகை பொந்துகளில் வாசம் செய்து கொண்டிருந்த நானா வர்ண பட்சி ஜாலங்கள் பொந்துகளில் இருந்து வெளியே தலை நீட்டியும் உப்பருகை தாழ்வரைகளில் உல்லாச நடை போட்டும் ஜிவ்வென்று பறந்து பறந்து உட்கார்ந்து இன்பமாக கூவியும் ஆதவன் எழுந்துவிட்டான் என்பதை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் மென்மையாக கூட்டப்படும் சுருதி விரல் அழுந்த அழுந்த இசையின் வேகம் வழுக்க வழுக்க கமக சப்தங்கள் பெரிதாக கேட்கும் வண்ணம் ஜீவாவின் சுரசுரப்பையும் கலந்து கொண்டு உயிர் துடிப்புடன் ஒலிப்பதைப் போலவே உதய காலத்தின் ஆரம்பத்தில் பட்சி ஜாலங்களின் இன்ப சப்தங்களாலும் அடிகளார் திருக்கூட்டங்களின் நாமாவளிகளாலுமே சூழப்பட்ட காவிரி பூம்பட்டணத்தின் இரு பகுதிகளும் வினாடிகள் ஏற ஏற மக்கள் நடமாட்டத்தாலும் வேகமாக சென்ற குதிரைகளின் குளம்படி சத்தங்களாலும் மெல்ல மெல்ல திறக்கப்படும் பண்டகசாலை கடைகளின் ஊழியர் கூச்சலாலும் நிரம்பி புகார் விழித்துவிட்டது என்பதை அறிவுறுத்தின. பட்டினப்பாக்கத்தின் அரச வீதியிலும் அந்தனர் வீதியிலும் திருமஞ்சனத்தார் வேளாமென்ற அரச ஊழியர் இல்லங்களின் வரிசைகளிலும் ஜன நடமாட்டம் மட்டுமன்றி ரதங்களின் போக்குவரத்தும் ஏற்பட்டு விட்டபடியால் பிரம்மானந்தரின் ரதத்தை வெகு வேகமாக தாண்டி வேறு பல ரதங்களும் வண்டிகளும் உருண்டோடியதல்லாமல் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் அந்த ரதத்தை தாண்டி சென்றாலும் ரதத்துக்குள்ளிருப்பவர்கள் துறவிகள் என்ற காரணத்தால் யாரும் அந்த ரதத்தை ஏறெடுத்து பார்க்காமலே சென்று கொண்டிருந்தார்கள். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அடிகளும் ரதங்களை ஓட்டுபவர்களோ குதிரை வீரர்களோ தங்களை கவனிக்காமல் செல்வதை பார்த்து ஓரளவு மகிழ்ச்சி கொண்டாரானாலும் ரதம் செல்லும் திக்கை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டதல்லாமல் ரதத்தை ஓட்டுபவனிடம் எந்தவித பேச்சையும் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார் அடிகள். பட்டினப்பாக்கத்தில் இருந்த மணிவண்ணன் கோட்டத்தில் இருந்து படகுத்துறைக்கு செல்ல வேண்டுமானால் பட்டினப்பாக்கத்துக்கும் மருவூர் பாக்கத்துக்கும் இடையே இருந்த நாளங்காடி இடைநிலத்தை அடைந்து பிறகு தெற்கே திரும்பி காவிரி நதி புகாரை அணைந்து நிற்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆனால் பட்டணப்பாக்கத்தின் வீதிகளை கடந்து மரங்கள் அடர்ந்த வர்த்தக சாலைக்குள் புகுந்த பின்பும் ரதம் தெற்கு புறம் திரும்பாமல் வடக்கு புறமாக நேர் எதிர் திக்கில் வேகமாக சென்றதை அடிகளோ சோழற்படை உபதலைவனோ நீண்ட நேரம் கவனிக்காவிட்டாலும் அவர்களைப் போல் அதிக கொந்தளை படையாமல் இருந்த இன்பவள்ளி மட்டும் ரதம் திசை மாறி ஓடுவதை கவனித்து விட்டாளாகையால்
மெல்ல பூவழகியை கையால் அசக்கி திசையை விழிகளால் சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்தாள். உணர்ச்சி அலைகளில் இருந்து விடுபட்ட பூவழகியும் உண்மையை உணர்ந்து கொண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கலானாள். அடிகள் அப்போதுதான் மோன நிலையில் ஆழ்ந்து கண்களை மூடிக்கொண்டு விட்டாராகையால் அவருக்கு ஜாடை காட்ட முடியாது. தொடுவதும் பெண்மைக்கும் விரோதம். இளஞ்செழியனோ கண்களை மூடாவிட்டாலும் அவன் புத்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை அவன் கண்கள் நிரூபித்தன. வாய் திறந்து அழைத்தால் ரதம் ஓட்டுபவன் தெரிந்து கொள்வான். இந்த தர்ம சங்கடமான நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த பூவழகிக்கு இளஞ்செழியனை தொட்டு அழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்பது புரிந்தே இருந்தது. அவரை தொடவா நினைக்கும் போதே நாணத்தால் அவள் முகம் சிவந்து உண்மையிலேயே செந்தாமரையாக ஆயிற்று. ரதத்திற்குள் இட நெருக்கடி அதிகமாய் இருந்ததாலும் பிரம்மானந்தர் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டபடியாலும் தோழிகளும் ரதம் ஓட்டுபவனை நெருங்கி ஒதுங்கி விட்டதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் ஒருவர் உடல் ஒருவர் மீது படவே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ரதத்தின் அசைவுகள் வேறு அவர்கள் உடல்களை அசைத்து அசைத்து மோதவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தமையால் இருவர் உணர்ச்சிகளும் ஊசி முனையில் நின்றன. இடிபட்ட தோள்களும் உராய்ந்த கால் விரல்களும் எத்தனை இலக்கியங்களை பேசிக்கொள்ள முடியும் என்று அவ்விருவரும் சில வினாடிகளில் உணர்ந்து கொண்டார்களாகையால் இருவருக்கும் ரதத்தை விட்டு இறங்கும் யோசனை சிறிதும் இல்லாமல் இருந்தது. போதாக்குறைக்கு இந்த முறைப்பிள்ளை ரதத்தின் அசைவை பயன்படுத்தி கொண்டு செய்ய முயன்ற சேஷ்டைகளையும் எண்ணி வெட்கப்பட்டாலும் ஆசையாலும் நிலைகுலைந்திருந்தாள் பூவழகி. அவன் கை அத்துமீறிய சமயங்களில் அதை தடை செய்பவள் போல் ஒதுங்கி தள்ளி கொண்டிருந்த பூவழகி இன்பவள்ளியின் எச்சரிக்கைக்கு பிறகு தானாக அவனை எப்படி துணிவுடன் தொடுவாள்? நானாக அவரை தொட்டால் அவர் ஏதாவது தவறாக என்று பொருள்பட இன்பவள்ளி மீது ஒரு முறை தன் அழகிய விழிகளை நாட்டினாள் வேளிர்குல பேரழகி. வெட்கத்துக்கு இது சமயமல்ல, தொட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குறிப்பிடுவதை போல் கஞ்சாடை காட்டிய இன்பவள்ளி ரதம் செல்லும் திசையை கையாலும் சுட்டி காட்டினாள். பூவழகியும் யோசித்து தன்னை திடப்படுத்தி கொண்டு அவனை லேசாக அசக்கி ரதம் செல்லும் திசையை சுட்டி காட்டினாள். விஷயத்தை அப்போதே உணர்ந்து கொண்டே இளஞ்செழியனும் அடிகளின் பாதங்களை தன் கையால் அளவுக்கு மீறி வருடி அவர் மோன நிலையை கலைத்து ரதம் செல்லும் திசையை கண்களால் காட்டினான். உண்மையை அறிந்த பிரம்மானந்தர் முதலில் சற்று கலவரம் அடைந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பூவழகியின் பணிப்பெண்களை சற்று பின்னடைய சொல்லி தாம் மட்டும் முன்னுக்கு நகரவே அவரது பெரும் பாரத்தில் புறவிகளின் கழுத்தில் இருந்த பெரும் கயிறுகளும் இரும்பு சங்கிலிகளும் ஒன்றாக இறுகவே புறவிகள் வேகம் தடால் என்று தடைப்பட்டது. ரதத்தை ஓட்டியவனும் இதை கவனித்து விட்டானாகையால் குதிரைகளின் சேணத்தை ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அடிகளை பின்னுக்கு செல்லும்படி சைகை செய்தான். அடிகள் ஏதும் புரியாதவர் போல் பேச்சு கொடுக்க தொடங்கி, அப்பனே என்ன சொல்கிறாய், புரியவில்லையே எனக்கு என்றார். பின்னுக்கு செல்லும் கரகரப்பான அடித்தொண்டையில் இருந்து வந்தது பதில். ரதத்தை ஓட்டுபவன் வேண்டுமென்றே குரலை மாற்றி பேசுகிறான் என்பது பிரம்மானந்தருக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் புரிந்து விட்டதால் இளஞ்செழியன் தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுக்க தொடங்கினான். வாளை எடுக்க வேண்டாம் என்று சைகை செய்த அடிகள் ரதம் ஓட்டுபவனை இன்னும் சற்று நெருங்கி உட்கார்ந்து, ஏன் பின்னுக்கு போக வேண்டும் அப்பனே, முன்பாரம் நிரம்ப இருக்கின்றதோ என்று மீண்டும் பேச்சு கொடுத்தார். ஆம், முன்பாரம் அதிகம்தான், பின்னுக்கு நகருங்கள் என்றான் சற்று கோபத்துடன் அந்த ரதமோட்டி. நகருவதை பற்றி ஆட்சேபனை இல்லை, ஆனால் என்று தொடங்கினார் பிரம்மானந்தர். பேச அவகாசம் இல்லை, சொன்னபடி செய்யுங்கள் என்றான் ரதமோட்டி. நான் சொன்னபடி நீ செய்யவில்லையா அப்பனே? ஆம், படகுத்துறைக்கல்லவா நான் ஓட்டச் சொன்னேன். ஆம், பின் ஏன் ஓட்டவில்லை? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அதை இப்பொழுது சொல்ல முடியாது, சொல்ல அவகாசமும் இல்லை. எங்களை எங்கே கொண்டு போக உத்தேசம்? போன பின்பு தெரியும். படகுத்துறைக்கு ஓட்ட மாட்டாய்? ஆமாம், இல்லை. அப்படியானால் சேணத்தை என்னிடம் கொடு, நான் ஓட்டிக்கொண்டு வருகிறேன். கொடுப்பதற்கில்லை. ஏன்? ரதமோட்டியின் கோபம் உச்ச நிலையை அடைந்ததால், அடிகளே, உம்முடன் பேச அவகாசம் இல்லை, பின்னால் நகர்ந்தால் வண்டி நகரும், இல்லையேல் என்று பேச முற்பட்ட ரதமோட்டியின் கழுத்தை
கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் பிரம்மானந்தரின் உலக்கை கை நெரிக்க முற்பட்டதால் அவன் மூச்சு திணறி பின்புறம் இருந்த தோழிகள் மீது சாய்ந்தான். அப்பொழுதே ரதமோட்டியின் முகத்தை பார்த்த பிரம்மானந்தர் மட்டுமன்றி இளஞ்செழியனும் பெரும் வியப்பெய்து, யார், ஹிப்போலஸ் நீயா என்று ஏக காலத்தில் இருவரும் கூவினார்கள். பண்டார உடைய அணிந்து தலையையும் பெரும் தலைப்பாகையினால் மறைத்திருந்த ஹிப்போலாசும் மெல்ல அடிகளாரின் பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு, சுவாமிகளுக்கு கொலை பழக்கம் உண்டென்று இதுவரையில் தெரியாது எனக்கு படைத்தலைவரே என்று சொல்லிக்கொண்டு முக்கி முனகி ரதமோட்டும் ஸ்தானத்தில் உட்கார்ந்தான். ஹிப்போலாஸ், நாம் எங்கு போகிறோம் என்று ஏதும் விளங்காமல் கேட்டான் இளஞ்செழியன். மருவூர் பாக்கத்திற்கு. அப்போது படகுத்துறைக்கு? அங்கு இப்போது போக முடியாது. மருவூர் பாக்கத்தில் என்ன? அங்கே ஆபத்து குறைவு, எல்லாம் பிறகு பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு பிரம்மானந்தரை பழையபடி பின்னால் போக சொல்லிவிட்டு குதிரைகளை வாயு வேகத்தில் செலுத்தினான் ஹிப்போலாஸ். ரதமும் நாளங்காடியின் வடகோடியை கடந்து மருவூர் பாக்கத்தில் நுழைந்து பல தெருக்களை வளைந்து வளைந்து கடந்து வீடுகள் பல நெருக்கமாக உள்ள பண்டங்கள் வைக்கப்படும் உக்கிரான நிலையங்களுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பெரிய மாளிகைக்கு முன்பாக ரதத்தை நிறுத்திய ஹிப்போலாஸ் கீழே இறங்கி மூடப்பட்டிருந்த அந்த மாளிகை கதவை இருமுறை பலமாக தட்டியதும் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்ததும் ஏதோ ரகசியமாக பேசிய ஹிப்போலாஸ் மீண்டும் ரதத்துக்கு வந்து மற்றவர்களை இறங்கச் சொல்லி உள்ளே அழைத்துச் சென்றான். பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல் தொண்டி துவன்றறிக்கை என மருவூர் பாக்கத்தின் வணிகர் குடியிருப்பு பகுதியை பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது. அதாவது பல பண்டங்களும் லாபத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கும் நாணயமிக்க வணிகர்கள் பழமையான பொருட்களை சேமித்து பத்திரப்படுத்தியுள்ள நெருக்கமான வீடுகளை உடையது பாக்கம் என்று பட்டினப்பாலை விவரிப்பதற்கிணங்க இடைவெளியே இல்லாத நெருக்கமான இல்லங்களை இருபுறமும் உடைய அந்த வீதியில் நுழையும் யாரையும் தேடுவது மிக கஷ்டம். வீடுகள் இரட்டை சாரியில் நெருக்கமாய் இருந்ததல்லாமல் மாளிகையின் உள்புறங்களிலும் கட்டுகள் பல இருந்ததால் உள்ளே புகுந்து ஒவ்வொரு இல்லத்தையும் அலச ஜாம நேரமாவது பிடிக்கும். இவை அனைத்தையும் நொடி பொழுதில் புரிந்து கொண்ட பிரம்மானந்த அடிகள் ஹிப்போலாஸை பகிரங்கமாகவே மெச்சத் தொடங்கி, ஹிப்போலாஸ், ஒளிந்திருக்க இதைவிட தகுதியான இடம் கிடையாது என்று சிலாகித்தார். ஹிப்போலாஸ் பதிலேதும் சொல்லாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு உக்கிரான அறைகளை தாண்டி மாடிப்படிகளில் ஏறிச் சென்றான். அவனுக்கு முன் சென்றவன் மாடியை அடைந்ததும் ஒரு பெரும் அறையின் கதவை திறந்துவிட்டு உள்ளே போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை வணங்கினான். பூவழகி, இன்பவல்லி மற்றும் இரு தோழிகள், பிரம்மானந்தர், இளஞ்செழியன் இவர்கள் அனைவரும் ஹிப்போலாசுடன் உள்ளே நுழைந்ததும் முதல் வழிகாட்டியவன் அறை கதவை சாத்திக் கொண்டான். கதவு சாத்தப்பட்டதும் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்ட ஹிப்போலாஸ் இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, இந்த அறைக்கு பின்பு 4 பெரும் அறைகள் இருக்கின்றன. இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறித்த இளஞ்செழியன், யார், அரபு நாட்டு வணிகரா என்று வினவினான். ஆம் படைத்தலைவரே, மிகவும் நம்பிக்கையானவர் கூட. நீங்கள் இங்கு பத்திரமாக இருக்கலாம் என்று பதில் சொன்னான் ஹிப்போலாஸ். இளஞ்செழியன் ஹிப்போலாஸை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான், ஹிப்போலாஸ், நீ ஓட்டி வந்தது பிரம்மானந்தர் ஆசிரமத்து ரதம் அல்லவா என்று. ஆம் படைத்தலைவரே. உனக்கு எப்படி கிடைத்தது அது? அடிகளின் சீடர் கொடுத்தார். ஆசிரமத்தின் கதி எப்படி இருக்கிறது? பழையபடிதான் இருக்கிறது. அங்கு யாரும் இல்லை. டைபீரியஸ், நீங்கள் தப்பி விட்டதை அறிந்ததும் ராணியையும் தன் வீரர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டான். உன்னை பின்தொடர்ந்ததாக டைபீரியஸ் சொன்னானே? பின்தொடர்ந்தது உண்மை. ஆனால் டைபீரியஸ் பின்தொடர்கிறான் என்பதை உணர்ந்த உடனேயே புறவிகளை விட்டு நான் காட்டுக்குள் ஓடிவிட்டேன். பிரம்மானந்தர் மடத்து தோட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. யார் மறைந்தாலும் தேடி பிடிப்பது குதிரை கொம்புதான். அது சரி, டைபீரியஸ் என்னை தொடராவிட்டால் எப்படி ஆசிரமத்தை அடைந்தான்? படைத்தலைவரே, டைபீஸை போன்ற புத்தி கூர்மையுடையவர் உலகத்திலேயே வெகு சிலர்தான். நான் போகும் திசையை கொண்டே அவன் மடத்தை அணுகியிருக்க வேண்டும். நானும் மடத்துக்கு அருகிலுள்ள புதரில் மறைந்து நின்றுதான் அங்கு நடக்கும் விஷயங்களை கவனித்தேன். நீங்கள் தப்பியதை அறிந்ததும் டைபீரியஸ் ராணியை அழைத்துக் கொண்டு வெகு வேகமாக யவனர் விடுதிகளை நோக்கி சென்றான். அவன் இருக்கும் போது அடிகளின் சீடன் ஒருவன் அலறினானே? ஆம்,
அவனை அலறிய காரணத்தை கேட்டான். டைபீரியஸை கண்டு பயந்து விட்டதாக அந்த சீடன் பாசாங்கு செய்தான். அவனை பயமுறுத்தியும் பயனில்லாததால் டைபீரியஸ் சென்று விட்டான். சீடனை சிறைபிடித்து செல்லவில்லையா? இல்லை. இந்த பதில் இளஞ்செழியனை தூக்கி வாரி போட்டது. அதில்தான் இருக்கிறது ஆபத்து என்றான் படைத்தலைவன். சீடனை விட்டு போனதிலா என்று கேட்டார் பிரம்மானந்தர். ஆமாம், சீடனை கொல்லாமல் போனதில் படைத்தலைவருக்கு திருப்தி இல்லை போல இருக்கிறது என்று பிரம்மானந்தர் விஷமமாக கேட்டார். அதுவல்ல அடிகளே, எப்பொழுதும் கயிற்றின் நுனியை தளர விடுபவன் அதற்கு மேலேயுள்ள பகுதியை பிடித்தே முயலுவான். நாம் தப்பிச் சென்ற படலத்தின் முக்கிய இணைப்பு சீடன். அவனை கொண்டு நம்மை அறிய டைபீரியஸ் முயலுவான் என்று விளக்கினான் படைத்தலைவன். ஹிப்பலாசும் பெருமூச்செறிந்துவிட்டு, டைபீரியஸ் மகா தந்திரசாலி. அவன் எதற்காக ஒருவனை கொல்லாமல் விடுகிறான், ஏன் ஒருவனை கொல்லுகிறான் என்பதை யாரும் கண்டறிய முடியாது என்று கூறி படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்தான். கொஞ்சம் டைபீரியஸ் புராணத்தை நிறுத்திவிட்டு நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை கவனிக்கலாமா என்று பிரம்மானந்தர் வினவினார். பளிச்சென்று வந்தது ஹிப்பலாசின் பதில். அடிகளே, நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் இளைப்பாற வேண்டியது ஒன்றுதான். இங்கு உங்களை யாரும் தேட மாட்டார்கள். படைத்தலைவரும் நீங்களும் இந்த பெண்மணிகளும் இன்று பகல் பூராவும் இந்த அறையை விட்டு வெளிவர வேண்டாம். நான் ஊர் நிலவரத்தை அறிந்து வருகிறேன். என் யூகம் சரியானால் டைபீரியஸ் படகுத்துறையில் பலமான காவலை போட்டிருப்பான். படைத்தலைவர் காவிரிக்கு அக்கறையில் உள்ள தமது படைகளை அணுக ஒரு காலம் டைபீரியஸ் இடம் தர மாட்டான். ஆகவே படகுத்துறை நமக்கு பயனளிக்காது. வேறு துறை எதுவென்று கண்டறிந்த பிறகு இரவு முடிவு செய்வோம் அதை பற்றி. அதுவரை இளைப்பாருங்கள் என்று கூறிய ஹிப்பலாஸ் படைத்தலைவனிடம் விடைபெற்றுக் கொண்டு வெளியே சென்று விட்டான். அன்றைய பகல் ஆமை வேகத்தில் நகர்ந்ததால் மனக்லேசம் அதிகமாய் இருந்ததே ஒழிய அரேபிய வணிகர் மாளிகையில் விருந்தினர்களுக்கு குறைவு சிறிதளவும் இல்லை. மாளிகை சொந்தக்காரன் சகல வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். நீராடவும் உணவருந்தவும் எல்லா ஏற்பாடுகளையும் அவன் மாடி மீதே செய்து கொடுத்ததன்றி புது புது உடைகளையும் அவர்களுக்கு வழங்கினான். அசதியும் வசதியும் சேரும்போது இளைப்பாரி வசதியை உபயோகப்படுத்தி அசதியை போக்கிக் கொள்வதுதான் இயல்பு. ஆனால் தவளை குறுக்கிடும் போது மட்டும் எத்தனை அசதியாக இருந்தாலும் உடல் வசதியை ஏற்க இஷ்டப்படுவதில்லை. ஆகவே இரவு முழுவதும் கண் விழித்த படைத்தலைவனோ பூவழகியோ அவளுடைய தோழிகளோ சற்றும் இளைப்பாராமல் மாலை நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பிரம்மானந்தர் மட்டும் நிம்மதியாக சில நாளிகைகள் தரையில் சாய்ந்து விட்டார். கவலையின் காரணமாக மிகவும் நீண்டுவிட்ட அந்த பகலும் மெல்ல மெல்ல மறைந்து இரவு நெருங்கியது. இரவு ஏறி பல நாளிகைகள் கழித்து மூட்டை ஒன்றை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்த ஹிப்பலாசின் முகம் பேயறைந்தது போல் காணப்பட்டது. முதுகில் இருந்த மூட்டையை அவன் கீழே தள்ளும் வரையில் பேசாமல் இருந்த இளஞ்செழியன், இதென்ன பொதி ஹிப்பலாஸ் என்று விசாரித்தான். இது உப்பு பொதி படைத்தலைவரே. உப்பு தூக்குபவனாகத்தான் இந்த வீதிக்குள் என்னால் நுழைய முடிந்தது. டைபீரியஸை ஏமாற்ற ஏதோ ஒரு வேஷம் இப்படி. அது கிடக்கட்டும், இனி நாம் செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டும் என்றான் ஹிப்பலாஸ். பூம்புகார் நிலை எப்படி இருக்கிறது இப்போது ஹிப்பலாஸ் என்று படைத்தலைவன் வினவினான். மாறுதல் ஏதும் வெளிப்படையாக தெரியவில்லை என்றான் ஹிப்பலாஸ். அப்படியென்றால்? கேள்வியுடன் படைத்தலைவன் புருவங்களும் சற்றே எழுந்தன. ஹிப்பலாஸ் படைத்தலைவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு சொன்னான், படைத்தலைவரே, மேலுக்கு இது பழைய பூம்புகார் தான். எந்தவித மாறுதலும் தெரியவில்லை. எந்த கெடுபிடியும் இல்லை. யவனர்கள் வழக்கப்படி தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் யவன போர் வீரர் நடமாட்டம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. படகுத்துறையிலும் நாளங்காடி முனைகளிலும் வீதி கோடியிலும் யவன வீரர்கள் சாதாரணமாக உலாவுவதை போல காவல் புரிகிறார்கள் என்று. அதற்கு பிறகு மௌனமாகவே நீண்ட நேரம் அறையில் நடமாடிய இளஞ்செழியன் சட்டென்று நின்று, ஒருவேளை இதெல்லாம் பிரம்மையாயிருந்தால், ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை மாற்றிக்கொண்டிருந்தால் என்று வினவினான். அப்படி கூட நான் நினைத்தேன். இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை சிறிது நாட்களுக்கு மூட்டை கட்டி வைக்க இஷ்டப்படலாம் என்று எண்ணினேன். ஆனால் நான் இந்த வீதிக்குள் நுழைந்த போதும் வெளியே சென்ற போதும்
கோடியில் காவல் புரிந்தவன் பார்த்த பார்வை சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கிறது படைத்தலைவரே, என்றான் ஹிப்பலாஸ். இந்த தகவலை கேட்ட பிரம்மானந்தரும், எதற்கும் எச்சரிக்கையாய் இருப்பதே நல்லது படைத்தலைவரே என்று கூறிவிட்டு பின் ஹிப்பலாஸை நோக்கி, அப்படியானால் நாம் தப்பிச் செல்ல வழி ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார். வழி கண்டுபிடித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். நாளங்காடி படகுத்துறை வழியாக நாம் போக முடியாது. ஆனால் கடற்கரையில் உள்ள சங்கமத்துறை படகுகளில் செல்லலாம். இன்னும் சில நாளிகைகளில் பொற்கைக்கு மரக்கலம் கிளம்புகிறது. அதில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வணிகர் கூட்டம் ஒன்று செல்லுகிறது. நாமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கு இந்த மாளிகை தலைவரே உதவ முற்பட்டிருக்கிறார். அதற்கு தேவையான உடைகளை எடுத்து வரவே அவர் சென்றுள்ளார் என்று கூறினான் ஹிப்பலாஸ். அவன் கூறியபடியே மாளிகை தலைவன் அவர்கள் அனைவருக்கும் அரேபிய வணிகர் உடைகளை வழங்கினான். 2ஆம் ஜாமம் 8 முன்பாகவே ஹிப்பலாஸ் அவர்களை அழைத்துக் கொண்டு தெருக்கோடியில் உள்ள மற்றொரு மாளிகைக்கு கிளம்பிய வணிக கூட்டத்துடன் கலந்து கொண்டான். சரக்கை தூக்குபவர்களின் பெரும் கூச்சலுடன் கூட்டமாக கிளம்பிய வணிகர் கும்பலுடன் சேர்ந்து கொண்டு சென்ற இளஞ்செழியன் கூட்டமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சங்கமத்துறைக்கு அருகில் இருந்த சுங்கச்சாவடிக்கு வந்து சேர்ந்தது. சரக்குகளுக்கு சுங்க முத்திரையான புலி இலச்சினையை வைத்துக் கொண்டிருந்த சுங்க காவலன் சரக்குகளோடு வணிகரையும் ஒவ்வொருவராக படகுத்துறைக்கு செல்ல அனுமதித்துக் கொண்டிருந்தான். பிரம்மானந்தரும் ஹிப்பலாசும் தங்கள் மூட்டைகளுக்கு புலி இலச்சினை பொறித்து கொண்டு அதன் பிறகு மிகுந்த நாணத்துடன் கையில் இருந்த முத்துக்கள் அடங்கிய மூட்டையொன்றை அந்த காவலனிடம் நீட்டினாள் பூவழகி. மூட்டையை பிரித்து பார்த்து முத்துக்களை கையில் எடுத்து கவனித்த சுங்க காவலன் அதிருப்திக்கு அறிகுறியாக சப்பு கொட்டிவிட்டு, இந்த முத்துக்கள் அவ்வளவு விலை உயர்ந்தவை அல்ல. இதற்கு என்ன மதிப்பை போட்டு முத்திரை வைப்பது? எதற்கும் அந்த முத்துக்களையும் காட்டுங்கள், மதிப்பிடலாம் என்றான். எந்த முத்துக்கள் என்று கேட்டால் பூவழகி தலையை நிமிராமலே, பவள இதழ்களை திறந்தால் நான் சொல்லுகிறேன் என்று நிதானமாக வந்தது சுங்க காவலன் பதில். அதிர்ச்சி அடைந்து கண்களை சற்று உயர்த்தினாள் பூவழகி. டைபீரியஸின் கூரிய கண்கள் அவள் கண்களை நோக்கி நகைத்துக் கொண்டிருந்தன. அத்தியாயம் 14. சுடும் ஓலை. கற்புடைய பெண்களைப் போலவே பின்தூங்கி முன்னெலும் பழக்கமுடைய அந்த காவிரி பூம்பட்டணம் அப்பொழுது இரவின் முதல் ஜாமமே நடந்து கொண்டிருந்தாலும் 2ஆம் ஜாமம் முடியும் வரை எங்கும் வியாபாரமோ அரசாங்க அலுவலோ தடைபடாமல் நடப்பது வழக்கமாகையாலும் நாலா பக்கங்களிலும் உயிர் துடிப்பை காட்டிக் கொண்டிருந்ததாகையால் பட்டணப்பாக்கத்தின் கோடியிலிருந்து கடற்கரை வரையிலும் பேரிரைச்சல் கேட்டுக் கொண்டிருந்தது. அதுவும் முக்கியமாக கடற்கரை பகுதியில் கரை சேரும் பரதவர் கூச்சலாலும் சுங்க காவலர், வணிகர் இவர்கள் சச்சரவு பேச்சுக்களாலும் அரவம் ஓங்கியே நின்றது. சங்கமத்துறையில் சுங்கச்சாவடியை அடுத்த காவிரியின் நீர்ப்பரப்பில் கரையோரமாக வந்து கொண்டிருந்த படகுகளை பரதவர் சுங்கச்சாவடியின் பெரும் கற்பாறை படிகளுக்கு அருகாமையில் கயிறு கொண்டு இழுத்து தலைகளில் பிணைத்த போதும், சரக்கு மூட்டைகளை எடுத்துச் சென்று சுங்கச்சாவடியில் புலி இலச்சினை பெறப்பட்ட போது ஏற்பட்ட ஆயாச அரவங்களும், பொதி அவிழ்ந்து விடாமல் இருக்க அவற்றை தொடர்ந்து வணிகர் செய்த எச்சரிக்கை சத்தங்களும் கடல் அலையின் ஒளியை விட பெரிதாக எழுந்து கொண்டிருந்தன. காவிரியின் வடகரையோரம் கருங்கற்களால் பெரும் மண்டபங்களைப் போல சற்று தூரத்துக்கு ஒன்றாக சோழ மன்னர்கள் அமைத்திருந்த சுங்கச்சாவடிகளின் 20-25 படிகள் ஆற்று நீரில் இறங்கி நின்றதால் அவற்றின் மீது காவிரியின் அலைமோதிய சத்தமும் மற்றைய சத்தங்களோடு சேர்ந்து கொண்டது. அந்த படிகளின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த பெரும் விளக்குகள் கரையோரமாக பல இடங்களில் தெரிந்ததால் காவிரி தாய் பிரதிதினம் மக்கள் மங்களத்துக்காக கார்த்திகை தீப அலங்காரம் செய்கிறாளோ என்ற பிரம்மையை அளித்ததல்லாமல், சுங்கம் செலுத்தி முத்திரை பெற்ற பின் மரக்கலங்களை நோக்கி ஓடும் படகுகளின் வெளிச்சம் வேறு அந்த இரவில் நீர்ப்பரப்பில் தெரிந்ததால், பிரதி தினம் இங்கு இந்திர விழாதானோ, எரியும் கற்பூரங்களை மக்கள் பிரதி தினம் காவிரி ஆற்றில் மிதக்க விடுகிறார்களோ என்ற பிரம்மையையும் சிருஷ்டித்தது. மரக்கலம் ஒன்று சில நாளிகைகளில் புறப்பட போகிற காரணத்தால் சுங்கச்சாவடிகளுக்கும் வெளியே காவிரியில் இறங்கிய படிகளின் மீது வணிகர் நெரிசல் அதிகமாக இருந்தாலும், சுங்க காவலர் நீண்ட நாள் புழக்கத்தின் காரணமாகவும் சோழ மன்னரின் அற்புதமான ஏற்பாட்டின் காரணமாகவும்
ஆங்காங்கு கயிறுகள் கட்டி வணிகர்களை ஒருவர் பின் ஒருவராக வரச் சொல்லி சரக்குகளை சோதித்து புலி இலச்சினை பொறித்துக் கொண்டிருந்ததால் எந்த வணிகனும் காவலர் கண்களில் இருந்து தப்ப முடியாமல் குழப்பம் ஏதுமின்றி அலுவல் திறம்பட நடந்து கொண்டிருந்தது. அணிவகுத்து செல்லும் வணிகருக்கும் சுங்க காவலருக்கும் இடையே இருந்த பெரும் பாறை ஒன்று புலி இலச்சினை பொறிக்க உபயோகப்பட்டு கொண்டிருந்தது. இலச்சினை சாந்தை காய்ச்சி தட்டில் ஊற்றி பாறை மேல் வைக்க ஒரு காவலனும், இலச்சினை கோலை எடுத்து அதில் தோய்த்து பதிக்க ஒரு காவலனும், இலச்சினை பதித்த பிறகு அதை சோதிக்க ஒரு காவலனும் வரிசையாக பாறைக்கு பின் நின்றிருந்ததாலும் அவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் ஆயுதம் தரித்த காவலரும் பலர் இருந்ததாலும் சுங்கச்சாவடியிலிருந்து தப்புவது சொப்பனத்திலும் கூட நினைக்க முடியாத காரியமாக இருந்தது. அப்பேற்பட்ட சுங்கச்சாவடியில் டைபீரியஸின் கூரிய விழிகள் தன் விழிகளோடு ஏளனத்துடன் உராய்ந்ததும் காரியம் மிஞ்சிவிட்டதென்பதை உணர்ந்து கொண்ட பூவழகி தனக்கு முன்பாக புலி இலச்சினை பொறித்து கொண்ட பிரம்மானந்தர் மீதும் ஹிப்போலாஸ் மீதும் கண்களை திருப்பினாள். டைபீரியஸின் முகம் அதுவரை கீழேயே குவிந்திருந்ததாலும் பூவழகியை கண்டு அவன் தலையை நிமிர்த்திய நேரத்திலும் அவன் முகம் அவர்களிடமிருந்து பக்கவாட்டில் திரும்பியிருந்த காரணத்தாலும் பூவழகி ஏன் தாமதிக்கிறாள் என்பதை அறியாத பிரம்மானந்தரும் ஹிப்போலாஸ் கன நேரம் குழம்பியதன்றி பூவழகியை சீக்கிரம் வரும்படி சைகையும் செய்தார்கள். அந்த சைகையை டைபீரியஸும் கவனித்தாலும் கவனிக்காதவன் போல பக்கத்தில் இருந்த சுங்க காவலனிடம் அவர்கள் இருவரையும் போகச் சொல் என்று உத்தரவிட்டான். இதை கேட்டு வெகுண்ட பிரம்மானந்தர், இவள் என் மகள், இவளை விட்டு நான் எப்படி போக முடியும் என்று கூச்சலிட்டு நெருங்க முற்பட்டதும் அவர் மீதும் டைபீரியஸ் தனது பார்வையை திருப்பவே பெரும் அதிர்ச்சியுற்ற பிரம்மானந்தர், யார் நீயா என்று கேட்டதன்றி அவனை அணுகி வந்த வேகத்தில் சுங்கப்பாறை இடிபடவே சிறிது தடுக்கி விழ இருந்தார். டைபீரியஸின் கண் பார்வையிலேயே உத்தரவை பெற்ற இரு வீரர்கள் அவர் கைகளை பலமாக பற்றி நின்றனர். அடுத்த சில வினாடிகளில் பிரம்மானந்தர், ஹிப்போலாஸ், பூவழகி, தோழிகள் ஆகியோரை காவலர் வளைத்துக் கொண்டதும் அவர்கள் மீது கண்களை ஓட்டிய யவனர் கடற்படை தலைவன் அந்த கூட்டத்தில் இளஞ்செழியன் இல்லாததை கண்டு நிதானத்தை அடியோடு இழந்து பதறிப்போய், இவர்களுடன் வந்த படைத்தலைவன் எங்கே என்று சீறினான். இளஞ்செழியனை தேட 4 பக்கங்களிலும் பரந்த காவலருடன் செல்ல முற்பட்ட டைபீரியஸ் பிரம்மானந்தர் முதலியோரை தனது மாளிகைக்கு அழைத்துச் செல்லும்படி உத்தரவிட்டுவிட்டு கடகடவென சுங்கச்சாவடியின் படிகளில் இறங்கி ஓடி அடிப்படியில் காவலரை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொரு வணிகரையும் ஆராய்ந்து பார்க்க தொடங்கியதன்றி காவிரியின் நீர்ப்பரப்பிலும் பெரும் பந்தங்களின் வெளிச்சத்தை வீசி யார் நீந்தி சென்றாலும் வேலெறிந்து கொன்றுவிடும்படியும் கட்டளையிட்டான். நாளிகைகள் பறந்தன. பந்தங்கள் காவிரி கரையோரம் நடமாடின. வேல்களை தாங்கிய காவலர் எச்சரிக்கையுடன் நீர்ப்பரப்பை கவனித்தனர். ஆனால் இளஞ்செழியன் மட்டும் எப்படியோ மறைந்து விட்டான். பூவழகிக்கு பின்னால் இருந்த தோழிகளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இளஞ்செழியன் எப்படித்தான் மறைந்திருக்க முடியும் என்பது டைபீரியஸுக்கு மட்டுமல்ல, டைபீரியஸின் மாளிகையில் சிறை வைக்கப்பட்ட பிரம்மானந்தருக்கும் ஹிப்போலாசுக்கும் கூட புரியவில்லை. அத்தனை காவலையும் உதறி தன்னுடைய கண்காணிப்பில் இருந்து மறையக்கூடிய இளஞ்செழியனிடம் வெகு எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் அன்றி தன் கதியும் அதோ கதிதான் என்பதை அந்த இரவில் சந்தேகமற புரிந்து கொண்ட டைபீரியஸ் தன் மாளிகைக்கு சென்றதும் இளஞ்செழியனை பற்றி தகவல் அறிவதற்காக பிரம்மானந்தரும் மற்றவரும் சிறையில் இருந்த கூடத்திற்குள் சென்றான். சிறை பிடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் சிறையில்தான் இருக்கிறோமா அல்லது சுகபோகத்துக்காகவே தங்களை அங்கு டைபீரியஸ் காவலில் வைத்தானா என்று வியக்கும் வண்ணம் அவர்களை நடத்த யவனர் கடற்படை தலைவன் உத்தரவிட்டிருந்தானாகையால் எந்த குறையும் பிரம்மானந்தருக்கோ பூவழகிக்கோ வைக்கப்படவில்லை. அவர்கள் வைக்கப்பட்டிருந்தது சோழ மன்னர்கள் இந்தரு விழாவுக்கு வந்தால் தங்குவதற்காக பிரத்யேகமாக கட்டப்பட்டிருந்த பெரும் மாளிகையின் உள்கூடம். கூடத்தின் முகப்பில் இருந்த உயரமான மரக்கதவுகள் சாத்தப்பட்டிருந்ததாலும் வெளியே இரு காவலர் வாளேந்தி காவல் புரிந்ததாலும் மன்னர் குலத்தார் தங்குவதற்கும் அந்த ஏற்பாடுகள் உண்டாகையால் உள்ளே இருப்பவர்கள் சிறையானவர்கள் என்பதற்கு எந்தவித அத்தாட்சியும் இல்லை. பூவழகியை சிறைப்பிடித்ததும் தன் வீரர்களுடன் தன் ரதத்திலேயே டைபீரியஸ்
அவர்களை மாளிகைக்கு அனுப்பி வைத்ததால் வெளியே பார்த்தவர்களும் ஏதோ மரியாதைக்குரியவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் என்று நினைக்கும்படி இருந்ததை ஒழிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வந்த மாதிரியான சூழ்நிலை அடியோடு இல்லை. மன்னர் இந்தர் விழா விடுதியின் உள்கூடத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு மஞ்சங்களுக்கோ வேறு உடைகளுக்கோ பஞ்சமில்லாதிருந்ததன்றி அவர்களை கவனிக்கவும் பணியாட்கள் இருந்தபடியால் பிரம்மானந்தர் தாம் உடைகளை மாற்றிக்கொண்டதன்றி பூவழகியையும் தோழிகளையும் உடைகளை மாற்றிக்கொள்ளச் சொன்னார். பூவழகியின் மனோநிலை எரிமலைக்கு சமமாக இருந்ததால் அவள் பிரம்மானந்தர் யோசனைக்கு சிறிதும் செவி கொடுக்காமல், அடிகளே, இங்கு நாம் வந்திருப்பது புத்தாடை உடுக்கவும் மஞ்சத்தில் சயனிக்கவும் இல்லை என்று சற்று ஆத்திரத்துடன் தெரியப்படுத்தினாள். அவள் நின்றிருந்த இடத்திற்கு சற்று தள்ளி எதிரே இருந்த மெத்தென்ற ஆசனத்தில் நன்றாக அமர்ந்து தாராளமாக சாய்ந்து கொண்ட அடிகளார் தமது புது பட்டு உடைகளை தோள்மேல் இருத்தி கொண்டு பூவழகியை தமது இரு கண்களால் ஊன்றி பார்த்துவிட்டு, மகளே, நாமாக இங்கு வரவில்லை, இஷ்ட விரோதமாக வந்துவிட்டோம். இருப்பினும் கஷ்டமில்லாமல் இரவை கழிக்கலாம் அல்லவா என்று சாவதானமாக வினவினார். பூவழகி வியப்பை கக்கும் விழிகளை பிரம்மானந்தர் மீது நாட்டினாள். ஊர் நெருப்பு பற்றி எரிகிறது, இவர் கஷ்டப்படாமல் இரவை கழிக்க விரும்புகிறாரே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். என்றாலும் அவள் முகபாவத்தில் இருந்தே அவள் உள்ளத்தில் ஓடிய உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்ட அடிகள், மகளே, வெற்றியை கண்டு மகிழாதவனும் தோல்வியை கண்டு துன்புறாதவனும் தான் துறவி எனப்படுவான் என்று விளக்கினார். நான் துறவி அல்லவே அடிகளே என்று திருப்பி கேட்டாள் பூவழகி. ஏன் துறவி இல்லை? எப்படி நான் துறவியாவேன்? இளஞ்செழியனிடமிருந்து 2 வருஷ காலமாக துறவரம் பூண்டிருக்கிறாய் நீ. இனி மனமே தேவையில்லை என்று தந்தையிடமும் சொல்லிவிட்டாய். இல்லறத்தை வெறுத்தால் அடுத்தபடி இருப்பது துறவரம் தானே. பிரம்மானந்தர் வேடிக்கையாக பேசியதை கேட்டு இன்பவல்லியும் மற்ற தோழிகளும் நகைத்தனர். ஆனால் பூவழகியோ ஹிப்பலாசோ பிரம்மானந்த நகைச்சுவையில் ஈடுபட மறுத்ததன்றி ஹிப்பலாஸ் சிறிது கோபத்துடனும் கேட்டான். பிரம்மானந்தருக்கு இந்த சிறைவாசம் மிகவும் பிடித்திருக்கிறது போல இருக்கிறது என்று. உனக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது என்று பதிலுக்கு கேட்டார் அடிகள். ஆமாம், பிடிக்கவில்லை, சற்று அழுத்தமாக பதில் சொன்னான் ஹிப்பலாஸ். அப்படியானால் இந்த இடத்தை விட்டு போய்விடுவது தானே என்று கேட்டார் அடிகள். பிரம்மானந்தருக்கு என்ன பதில் சொல்வதென்று அறியாமல் கோபத்துக்கு ஆளான ஹிப்பலாஸ் மௌனமாக பூவழகியை நோக்கினான். அவ்விருவரையும் மாறி மாறி பார்த்த பிரம்மானந்தர் சொன்னார், ஹிப்பலாஸ், நிராதரவான நிலை ஏற்படும் போது மனதை அலைக்கழிக்கு கொள்வதில் பலனேதும் இருப்பதில்லை. பூம்புகார் இன்று யவனர் பிடியில் இருப்பது நமக்கு தெரியும், ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது. மிக சாமர்த்தியசாலியான எதிரியை சமாளிக்க கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். வெளிக்கு பூம்புகாரை பழைய பூம்புகாராகவே வைத்திருக்கிறான் டைபீரியஸ். சுங்க நிலையத்தில் கூட மாறுதல் ஏதும் இல்லை என்பதை நீ கவனித்திருக்க வேண்டும். யவன ராஜா குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராணியும் அவளை ராணியாக்கி தமிழர்களின் முக்கிய துறைமுக பட்டணமான பூம்புகாரை யவனர் கைகளுக்கு மாற்றும் உறுதியுள்ள ஒரு கடற்படை தலைவனும் வந்து ஓர் இரவு ஓர் பகலுக்குள் இம்மாநகர் சிறைப்பட்டு கிடக்கிறது. பகிரங்கமாக இன்றே டைபீரியஸ் யவன ராணிக்கு மகுடம் சூட்டலாம். ஆனால் அவன் ஏன் அதை செய்யவில்லை? ஏன்? பூவழகியின் குரல் குறுக்கே புகுந்தது. சோழ மண்டலத்தின் உண்மை நிலை இன்னும் டைபீரியஸுக்கு தெரியாது. இளஞ்சேட் சென்னி இறந்து திருமாவளவன் மறைந்து விட்டாலும் உறையூரில் யார் ஆதிக்கம் வகிக்கப் போகிறார்கள் என்பது புலனாகவில்லை. அவசரப்பட்டு பூம்புகாரை கையில் போட்டுக்கொண்டால் ஒருவேளை உறையூர் நிலை சீர்பட்டு சோழர் படைகள் புகாரில் நுழைந்து விட்டால் தன் நிலை தவிடுபொடியாகிவிடும் என்பதை டைபீரியஸ் உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே ராணி வந்திருப்பதை வலியுறுத்தி யவன வீரர்கள் மீது அவன் ஆதிக்கம் செலுத்தினாலும் பூம்புகாரை சோழர் பட்டணமாகவே இன்னும் வைத்திருக்கிறான். டைபீரியஸை பார்த்த உடனேயே அவனுடைய குணம் எனக்கு புலப்பட்டது. அவசரப்பட்டு எதிலும் அகப்பட்டு கொள்ளாத கூரிய புத்தியை உடையவன் அவன். தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய 3 முடியரசுகள் உள்ள இந்த பெரும் பிரதேசத்தில் திடீரென ஒரு பகுதியை கைப்பற்றுவதில் உள்ள ஆபத்தை அவன் உணர்ந்திருக்கிறான். அத்தகையவனிடம் நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவன் பொறுப்பது போல் நாமும் பொறுக்க வேண்டும். தந்திரத்தை தந்திரத்தால் கிள்ள வேண்டும்.
நேற்று இரவு நடந்த யவனர் படை நடமாட்டத்துக்கு பிறகு திடீரென யவனர் போக்கை டைபீரியஸ் மாற்றி இருப்பது நமக்கு படிப்பினையாய் இருக்க வேண்டும் என்று பிரம்மானந்தர் விவரித்தார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் ஹிப்லாஸ். இன்று இரவு நாம் நிம்மதியாக தூங்கலாம் என்றார் அடிகள். ஆபத்து? பூவழகியின் உதடுகள் துடித்து கேட்டன. எதுவும் இல்லை மகளே, இந்த அடிகள் உயிருடன் இருக்கும் வரையில் இங்குள்ள யாருக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிட முடியாது. தவிர படைத்தலைவரும் தப்பிவிட்டார் என்று சுட்டிக்காட்டினார் அடிகள். ஆமாம், அவர் எங்கு போயிருப்பார் என்று பூவழகி கேட்டாள். எங்கு போயிருப்பாரோ அது தெரியாது. ஆனால் இளஞ்செழியன் நம் மீது கண்டிப்பாய் ஒரு கண் வைத்திருப்பான் என்றார் பிரம்மானந்தர். நம்மை விடுவிக்க அவர் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு தெரியும்? டைபீரியஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அப்படி இளஞ்செழியனையும் புரிந்து கொள்ள முடியாது. சம சக்தியுள்ள இரு பெரும் அறிவுகள் மோதுகின்றன பூவழகி. முடிவை காத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டு கண்களை மூடத் தொடங்கிய அடிகள், பூவழகி, நீயும் தோழிகளுடன் படுத்துக்கொள் என்று சொன்னார். பூவழகி தன் மஞ்சத்துக்கு சென்று உட்கார்ந்து கொண்டாலும் தூக்கம் அடியோடு வராததால் ஏதேதோ சிந்தனைகளில் மூழ்கி தவித்துக் கொண்டிருந்தாள். ஹிப்லாசும் தூங்காமல் அறையின் ஒரு மூலையில் உட்கார்ந்து படைத்தலைவர் எங்கு போயிருப்பார் என்று யோசித்து விடையேதும் காணாமல் பெருமூச்செறிந்தான். நாளி ஓடியது. மற்றவர்கள் யாரும் தூங்காவிட்டாலும் பிரம்மானந்தர் மட்டும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். 2ஆம் ஜாமம் முடிந்து காவிரி பூம்பட்டணமும் கொஞ்சம் கொஞ்சமாக துயிலும் நேரத்தை எட்டிக் கொண்டிருந்தது. பூவழகியின் மனநிலை பெரிதும் சஞ்சலப்பட்டிருந்ததால் அவள் மாளிகையின் உட்கூரத்தை கடந்து வெளி தாழ்வாரத்திற்கு சென்று எட்டி பார்த்தாள். சோழ மன்னர்களின் அந்த வசந்தகால மாளிகை காவிரியின் கரையை அணைத்து கட்டப்பட்டிருந்ததால் ஆற்றின் பெரும் அலைகள் அதன் சுவர்களில் மோதிக்கொண்டிருந்தன. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காட்சி ரம்மியமாக இருந்தது. வெகு தூரத்தில் இருந்த வானகரை குன்றின் உச்சி தீபமும் சங்கமத்துறை கருகில் இருந்த கலங்கரை விளக்கத்தின் பெரும் சுடரும் கடலுடன் இணையும் காவிரி மீது வீசி பிரதிபலித்து எழும் அலைகளை தங்க பாலங்களாக அடித்துக் கொண்டிருந்தன. மாற்றார் புக முடியாத ஊர் என்பதால் புகார் என பிரசித்தி பெற்ற அந்த நகரத்தின் சங்கமத்துறையின் அழகையும் காவிரி பெருக்கின் மீது விளையாடிய நானாவித விளக்குச் சுடர்களின் இன்ப காட்சிகளையும் கண்ட பூவழகி அந்த மாநகருக்கு நேர்ந்த அபாயத்தை பற்றி எண்ணி பெருமூச்சு விட்டதன்றி பட்டணப்பாக்கத்தில் இருந்த தன் தந்தையின் கதி என்னாயிருக்குமோ என்றும் ஏங்கினாள். அந்த ஏக்கத்திலும் முந்தைய இரவில் சந்தர்ப்பங்கள் சிருஷ்டித்துவிட்ட சூழ்நிலையிலும் இளஞ்செழியன் மீதிருந்த வெறுப்பையும் அடியோடு குலைத்து கொண்ட பூவழகி அவர் என்ன ஆனாரோ என்று நினைத்து நினைத்து வருந்தினாள். நாங்கள் பிடிபட்ட போது அவர் மட்டும் எப்படி தப்பிச் சென்றார் என்று நினைத்து பார்த்து பதிலேதும் கிடைக்காத பூவழகி ஆறுதலுக்கு தாயை பார்க்கும் மகளைப் போல காவிரி அன்னையை நோக்கினாள். மாளிகை சுவரை அணைத்தோடிய காவிரி அன்னையும் மகளுக்கு அபயம் கொடுப்பதற்கு அறிகுறியாக தன் அலைகளை சுவர் மீது தட்டி தட்டி ஆறுதல் அளித்தாள். அதே நேரத்தில் இளஞ்செழியனை பற்றிய நினைப்புடன் இன்னும் இருவரும் அந்த மாளிகையில் இருந்தனர். ஒருத்தி யவனராணி, இன்னொருவன் டைபீரியஸ். உக்கரகாரமான கோபத்துடன் டைபீரியஸ் மீது தனது நீலமணி கண்களை நாட்டிய யவனராணி, படைத்தலைவர் எப்படி தப்ப முடியும்? நீ மட்டும் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் என்று கேட்டு காலை ஆத்திரத்துடன் பூமியில் உதைத்தாள். யாருக்கும் அஞ்சாத டைபீரியஸின் கண்கள் அந்த நீலமணி கண்களின் ஆவேசத்தை கண்டு தரையில் தாழ்ந்தன. நன்றாகத்தான் காவல் போட்டிருந்தேன் என்றான் டைபீரியஸ் குரல் நடுங்க. நல்ல காவல். சுங்கச்சாவடியில் நாற்புறமும் அடைப்பு உண்டென்று கூறிய நீ அந்த சுங்கச்சாவடியிலேயே ஒரு தனி மனிதனை தப்பவிடும் காவல் சிறந்த காவல்தான் என்று இகழ்ச்சி ததும்ப கூறினாள் ராணி. காலை மட்டும் அவகாசம் கொடுங்கள். படைத்தலைவன் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது. கண்டிப்பாய் பிடித்து தருகிறேன் என்றான் டைபீரியஸ். யவனராணி அவன் அளித்த உறுதியில் நம்பிக்கை இல்லாதவள் போல் தலையசைத்து விட்டு, சரி சரி, சீக்கிரம் காவலரை அனுப்பி தேடச் சொல். காலைக்குள் படைத்தலைவரை பற்றி தகவல் வேண்டும் என்று கூறி அவன் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டினாள். குனிந்த தலையுடன் ராணியின் அறையை விட்டு சென்ற டைபீரியஸ் தன் அறைக்கு வந்து நீண்ட நேரம் ஏதோ யோசித்து விட்டு காவலரை அழைத்து காவிரி கரையையும்
அதை சேர்ந்த பகுதிகளையும் அலசி படைத்தலைவன் எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு வரும்படி உத்தரவிட்டதன்றி ராணி காட்டிய கோபத்தின் விளைவாக இரவு முழுவதையும் தூங்காமலேயே ஆலோசனையில் கழித்தான். பொழுது புலர்ந்து ஒரு நாளிகைக்கு பிறகுதான் இளஞ்செழியனை பற்றிய தகவல் அவனுக்கு கிடைத்தது. அந்த தகவலும் பொன் தட்டில் வைத்து மூடி காவலன் கொண்டு வந்திருந்த ஒரு ஓலையில் தெளிவாக இருந்தது. அதை படித்ததும் திகைப்பும் கலவரமும் அடைந்த டைபீரியஸ் வெகு வேகமாக மேல் மாடிக்கு ஓடி ராணியின் அறையை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான். அறை காலியாக இருந்தன. ராணியின் பஞ்சனையில் இருந்து அவள் அதில் உறங்கக்கூட இல்லை என்று வெட்ட வெளிச்சமாக விளங்கியது. டைபீரியஸுக்கு கையில் ஓலையை பிடித்த வண்ணம் ஏதும் புரியாமல் பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான் யவனர் கடற்படை தலைவன். அவன் கையில் இருந்த ஓலை நெருப்பென அவன் உள்ளத்தை சுட்டுக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 15. வானக்கரையில் வரவேற்பு. காலை நேரத்தில் ஓலை தந்த உள்ளத்தை அடியோடு உலுக்கிடும் செய்தியுடன் வசந்த மாளிகையின் மாடி அறையில் பிரம்மை பிடித்தவன் போல் நீண்ட நேரம் நின்றுவிட்ட யவனர் கடற்படை தலைவன் மெல்ல மெல்ல தன் உள்ளத்தை சூழ்ந்திருந்த கவலையை ஓரளவு நீக்கிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை கையில் இருந்த ஓலையை பிரித்து படித்தான். ஓலையில் கண்டிருந்த செய்தி மிக தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் இருந்தது. சொற்கள் சொற்பமாக உபயோகப்படுத்தப்பட்டிருந்தாலும் செய்தியில் கண்ட நிபந்தனையில் எந்த முரண்பாடு ஏற்பட்டாலும் விளைவு என்ன என்பது சந்தேகத்திற்கிடமின்றி எழுதப்பட்டிருந்தது. டைபீரியஸ், பூவழகியை நீ சிறையெடுத்தாய், ராணியை நான் சிறையெடுத்தேன். தமிழகத்து மக்களுக்கு ஏற்படும் சிறு தீங்கும் யவன மக்களின் தலையில் பெரும் தீங்காக வந்து இறங்கும். ஜாக்கிரதை. ஓலையின் இந்த வாசகத்தை இரண்டாம் முறை படித்த டைபீரியஸின் இதயத்தில் எந்தவித பயமும் ஏற்படாவிட்டாலும் ராணி இளஞ்செழியன் கையில் சிக்கிவிட்டதால் யவனர்கள் ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு ஏற்பட்ட பெரும் தடை அவனை திகைப்படைய செய்தது. காவிரி அணைத்தோடும் வசந்த மண்டபத்திற்குள் காவிரி கரையோரமாக மற்ற இடங்களில் காவல் புரியும் யவன வீரர்களின் கண்களில் அடியோடு படாமல் நுழைந்த இளஞ்செழியன் பூவழகியையே தப்பச் செய்திருக்கலாம். அப்படி இருக்க யவனராணியை அவன் ஏன் சிறையெடுத்து சென்றான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு புகாரின் நலனை உத்தேசித்துத்தான் சோழர் படை உபதலைவன் சொந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் ராணியை எடுத்து சென்றிருக்கிறான் என்று பதிலையும் தானே சொல்லிக் கொண்ட டைபீரியஸ் மிக திறமைசாலியான எதிரியை தான் சமாளிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டான். கிரேக்க நாட்டு யவன ஜோதிடர்கள் யவன ராஜ குடும்பத்து பெண் தமிழ்நாட்டில் அரசாளுவாள் என்பதை கண்டுபிடித்தார்களே ஒழிய அதற்கும் பெரும் முட்டுக்கட்டையாக ஒரு படைத்தலைவன் வந்து முளைப்பான் என்பதை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று விகிழ்ந்து தனது நாட்டு ஜோதிடர்களை சபித்த டைபீரியஸ் இளஞ்செழியன் எந்த வழியாக ராணியை கொண்டு போயிருப்பான் என்பதை கண்டுபிடிக்க முயன்று அரை பூராவும் ஒரு முறை கண்களால் துளாவினான். அரை பூராவும் மஞ்சங்களும் அலங்கார பொருட்களும் வைத்தபடியே இருந்தாலும் நன்றாக திறக்கப்பட்ட சாளரங்கள் அரைகுறையாக மூடியோ பொருட்களித்தோ சீர்குலைந்து நிற்காததாலும் சாளரங்களின் மரக்கதவுகளில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு தாழ்பால்களிலும் கயிறுகளிலோ துணியோ கட்டப்பட்டதற்கான அறிகுறிகள் எதுவுமே காணாததாலும் ராணியை இளஞ்செழியன் சிறையெடுத்த வழிதான் என்ன என்பதை அறிய முடியாமல் தவித்தான் டைபீரியஸ். அந்த மாடி அறையில் இருந்து வெளியேறுவதற்கு இரண்டே வழிகள் தான் இருந்தன. ஒன்று, சாளரத்தின் வழியாக காவிரிக்குள் இறங்கி படகில் செல்லலாம், அல்லது அறை கதவுகளை திறந்து கொண்டு மாடிக்கூடத்திற்கு வந்து படிகளில் இறங்கி கீழ்கட்டுகள் இரண்டையும் கடந்து வெளியே செல்லலாம். இந்த இரண்டில் பிந்தியது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொண்ட டைபீரியஸ் ராணி சாளரத்தின் வழியாகவே கடத்தி செல்லப்பட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு சாளரத்தை அணுகி வெளியே எட்டி பார்த்தான் டைபீரியஸ். கண்ணை பறிக்கும் அபூர்வ காட்சியை வெளியே அளித்துக் கொண்டிருந்தாள் காவிரி அன்னை. பல வர்ண ஜாலங்கள் நிறைந்த சேலை போல் மின்னி அலைபாய்ந்து காலை வெயிலில் பளபளத்து நின்றது காவிரியின் பெரும் நீர்ப்பரப்பு. அவளுடைய அந்த அழகிய மேல் சேலையிலும் உள்ள அழகு குமிழியிட்ட நீர் ஆழத்திலும் எத்தனையோ ஜால வித்தைகளை கதிரவன் கற்பித்துக் கொண்டிருந்ததன்றி தூரத்தே தெரிந்த சங்கமத்துறையில் காவிரியாளை நோக்கி வந்த கடல் அரசனின் பெரும் அலைக்கரங்கள் காவிரியாளை எழுந்து எழுந்து அணைத்துக் கொண்டிருந்ததால்
புகாரின் கடற்கரையே தனி பொலிவு பெற்றுவிட்டது போல் காணப்பட்டது. தங்கள் கண் முன்பாகவே காவிரி காதலியை கட்டித் தழுவும் கடலரசனின் நாணமற்ற செய்கையை காண இஷ்டப்படாத மரக்கலங்கள் சில நங்கூரம் பாய்ச்சி கடலில் சிறிது தூரத்தில் நின்றாலும் காலை காற்றில் ஒரு புறமாக திரும்ப முற்பட்டன. விடியற்காலையில் சங்கமத்துறையில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நினைப்பால் அங்கே நீராடி காலை கடன்களை செய்து இரு கரங்களாலும் கதிரவனை நோக்கி வேதியர் வாரி இறைத்த நீர்த்துளிகள் அந்த காலை கிரணங்களால் ஊடுருவப்பட்டு 7 வர்ணங்களையும் சிருஷ்டித்ததாலும் அந்த 7 வர்ண நீர்த்துளிகள் மீண்டும் காவிரி மீதே விழுந்ததாலும் வேதியர் தமது மந்திர சக்தியில் நீரையே 7 வண்ண மணிகளாக்கி காவிரி எண்ணெய்க்கு மணிமாலை சமர்ப்பிக்கிறார்களோ என்ற பிரமை ஏற்பட்டது. காவிரியில் மறுபடியும் வர்த்தக படகுகள் போக தொடங்கிவிட்டதாலும் புது கப்பல்களில் வந்திறங்கும் வெளிநாட்டு வணிகரும் உள்நாட்டு பிரயாணிகளும் கடற்கரையின் பகுதிகளில் நடமாட ஆரம்பித்ததாலும் பூம்புகாரின் கடற்கரையும் காவிரி பகுதியும் மகோன்னதமாக காட்சியளித்தன. யவனர் கடற்படை தலைவன் சாதாரண மனநிலையில் இருந்தால் இந்த காட்சிகள் அவன் கண்களை மட்டுமன்றி கருத்தையும் கவர்ந்திருக்கும். ஆனால் அன்று இருந்த நிலையில் அந்த வண்ண காட்சி வேதனை காட்சியாகவே விளங்கியது டைபீரியஸுக்கு. அதன் இயற்கை வனப்பை விட எந்த செயற்கை உதவியை கொண்டு இளஞ்சிறியன் அத்தனை உயர மாளிகையில் இருந்து அத்தனை பெரிய நதி மூலம் ராணியை எடுத்துச் சென்றிருப்பான் என்பதை ஆராய்வதிலேயே முற்பட்டான் டைபீரியஸ். அவன் நின்றிருந்த சாளரத்திற்கு நேர் எதிரில் பிரம்மாண்டமாக எழுந்து நின்ற வானக்கரை குன்றின் வனப்பையும் கண்ணால் அளவிட்ட யவனர் படை தலைவன் வானகரை குன்றின் மாளிகைகள் பெரும் உயரமாக கட்டப்படாமல் இருப்பதையும் குன்றின் அடிவாரத்தில் இருந்து வீடுகள் சக்கரவட்டமாக பல வியூகங்கள் போல் வகுக்கப்பட்டிருப்பதையும் ஒரு வளைவுக்கு மேல் மற்றொரு வளைவாக தெரிந்த பல அடுக்குகள் அக்குன்றை சந்திர வியூகம் கொண்ட பெரும் கோட்டையாக அடித்திருப்பதையும் கண்டு ராணி மட்டும் அங்கே கொண்டு போகப்பட்டிருந்தால் அவளை விடுவிப்பது எளிதான காரியமல்ல என்று தீர்மானித்து பெரும் சோகத்தால் சிறிது நேரம் தலையையும் தொங்க போட்டுக் கொண்டான். ஆனால் சோகத்தினால் மட்டும் பலன் ஏற்படாது என்பதை அவன் அறிந்தே இருந்தானாகையால் மேற்கொண்டு ராணி இருப்பிடத்தை அறிய என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை ஆராய முற்பட்டு மீண்டும் தனது அறையை அடைந்து கோட்டை தலைவனை சீக்கிரம் அழைத்து வரும்படி ஒரு வீரனை அனுப்பினான். டைபீரியஸின் அவசர அழைப்புக்கு காரணத்தை அறியாத கோட்டை தலைவனும் சற்று குழப்பத்துடனேயே யவனர் கடற்படை தலைவன் இருந்த அறைக்குள் நுழைந்தான். அவன் வருவதற்குள் தன்னை பெரிதும் நிதானப்படுத்திக் கொண்டு விட்ட டைபீரியஸ் சிறிதும் சலனத்தையோ பிரமிப்பையோ முகத்தில் காட்டாமல் கோட்டை தலைவனை வரவேற்று, இந்த கோட்டை தலைவராக எத்தனை நாட்களாக பணியாற்றுகிறீர்கள் என்று வினவினான். கேள்விக்கு காரணம் புரியாவிட்டாலும் பதில் சொல்ல வேண்டும் என்ற சம்பிரதாயத்திற்காக 20 ஆண்டுகளாக இதே வேலைதான், அதற்கென்ன இப்பொழுது என்று கேட்டான் கோட்டை தலைவன். ஒன்றுமில்லை, இந்த 20 ஆண்டுகளில் உமது கண்காணிப்பை மீறி யாராவது புகாரை விட்டு வெளியேறி இருக்க முடியுமா என்று மீண்டும் வினவினான். ஏன், எவ்வளவோ பேர் வெளியேறி இருக்கிறார்கள். தமிழ்நாடு நமது நாடு போலல்ல படைத்தலைவரே, இங்கு வருவோர் போவோர் மீது கண்காணிப்பு கிடையாது என்று தெரியப்படுத்தினான் கோட்டை தலைவன். வந்து போவதற்கு அனுமதி பத்திரம்? அது இங்கு வழக்கமில்லை. இந்த நாட்டை நாடி வருகிறவர்களை உபசரிக்கத்தான் மன்னர் கட்டளை இருக்கிறது, உபத்திரவம் செய்ய இல்லை என்றான் அவன். டைபீரியஸ் கோட்டை தலைவனை சிறிது நேரம் ஆச்சரியம் ததும்பும் கண்களால் பார்த்தான். பிறகு கேட்டான், அப்படியானால் கோட்டை வாயில் எதற்கு, காவலர் எதற்கு என்று. விரோதிகளை தடை செய்ய, கடல் மூலமோ நிலத்தின் மூலமோ ஏற்படும் படையெடுப்புகளை எதிர்த்து நிற்க. தவிர கடற்கரையோரமாக இந்த பெரும் கோட்டை சுவர் கட்டப்பட்டிருப்பதற்கு வேறொரு காரணமும் உண்டு என்று கூறினான் கோட்டை தலைவன். என்ன அது? இங்கு கடற்கோள் அடிக்கடி ஏற்படுகிறது. அப்படி என்றால்? கடல் சில வேளைகளில் எழுந்து ஊருக்குள் புகவரும். ஓஹோ, ஆமாம், அதை தடுக்கவே இந்த பெரும் கருங்கல் மதில்களும் சேர நாட்டு வைர மரங்களால் செய்த பெரும் கதவுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சில சமயங்களில் கடல் 2-3 நாட்கள் இடைவிடாமல் கோட்டை சுவரையும் கதவுகளையும் தாக்குவதுண்டு. பிறகு கடல் பின்வாங்கிவிடும். மீண்டும் இது பழைய கடற்கரை. இதோ கருமணல்,
3 நாள் நீரில் மறையும் பரதவர் இல்லங்கள் 4வது நாளில் பழையபடி தோன்றிவிடும் என்று சொல்லிக்கொண்டே போன கோட்டை தலைவன் டைபீரியஸ் முகத்தில் சட்டென்று பளிச்சிட்ட ஆச்சரிய சாயை கண்டு பேச்சை நிறுத்தினான். அவன் பேச்சை அறுத்த அந்த வினாடியில் ஆசனத்தை விட்டு எழுந்த டைபீரியஸ், நில், யார் அந்த பரதவர் என்று வினவினான். கடலோடும் ஜாதி, மீன் பிடிப்பவர் என்றான் கோட்டை தலைவன். அலைகளுக்கு அஞ்சாதவர்கள் இல்லையா? அலைகளுக்கென்ன, பிரளயத்திற்கும் அஞ்ச மாட்டார்கள். அலை புரண்டு அவர்கள் இல்லங்களுக்கு வரும்போது என்ன செய்வார்கள்? வலைகளை தூக்கி கோட்டை மதில் மேல் வீசுவார்கள். வீசினால் கோட்டை மதில் பூராவும் வலை படிவதற்கான கொக்கிகள் இருக்கின்றன. கொக்கிகளில் வலைகள் மாட்டி விரியும். வலை கயிறுகள் திமிங்கலத்தையும் இழுக்கும் வலுவாய்ந்தவை. அவற்றில் மனிதர் ஏறுவது ஒரு கஷ்டமல்ல. அந்த வலைகளை பிடித்து ஏறி கோட்டை உச்சியை அடைவார்கள் இல்லையா? ஆமாம், அந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமே. சரி சரி, பின்னால் பார்ப்போம். ஆனால் இதற்கு பதில் சொல். அந்த மாதிரி வலையை பிணைக்கும் கொக்கிகள் காவிரி அணைந்தோடும் மாளிகைகளும் உண்டா? ஆஹா, இருக்கின்றன. டைபீரியஸ் விஷயத்தை புரிந்து கொண்டான். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் வினவினான். இந்த மாளிகையில் இதிலும் உண்டு என்று கூறிய கோட்டை தலைவன் டைபீரியஸை மாடிக்கு அழைத்துச் சென்று சாளரத்துக்கு வெளியே சுவரில் இருந்த 2 பெரும் ஆணிகளை காட்டினான். ஆணிகள் புதைந்திருந்த இடத்தில் இருந்து ஜலமட்டம் சுமார் 100 முழ வீச்சுக்கு மேல் இருப்பதை கண்ட டைபீரியஸ், அத்தனை உயரத்தில் வலை வீசி ஏறி ஒரு பெண்ணையும் எடுத்துக்கொண்டு இறங்கக்கூடியவன் மிக வல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். யவனர் புராண கதைகளில் ட்ராய் நகரத்தின் பெரும் சுவர்களில் ஏணிகளை வைத்து ஏறிய போர் வீரர்கள் கூட புகாரின் வளையேறி வீரர்களுக்கு எந்த விதத்திலும் ஈடாக மாட்டார்கள் என்ற தீர்மானத்திற்கு வந்ததல்லாமல், அந்த புராணத்தில் இருந்த யுலிசிஸின் உள்ளநரி தந்திரத்தை கையாண்டால் ஒழிய தமிழர்களை வெற்றி கொள்வதோ பூம்புகாரை யவனர் வசமாக்குவதோ நடவாத காரியம் என்றும் திட்டமாக புரிந்து கொண்டான். ஆகவே இனி புகாரை பிடிக்க வேண்டுமானால் தமிழனை ஆயுதமாக வைத்துக் கொண்டே தமிழனை வெட்ட வேண்டுமென்றும் உறுதி கொண்டு சோழ மண்டலத்தின் அரசியல் நிலைமையை கண்டறிவதற்கான முயற்சிகளில் இறங்கினான் டைபீரியஸ். தன்னுடைய பிற்கால நடவடிக்கை இந்த துறையில் தான் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததும் டைபீரியஸ் மீண்டும் தன் அறையை அடைந்து கோட்டை தலைவனிடம் தன் திட்டத்தை பிரஸ்தாபித்த வண்ணம் சில விவரங்களையும் கேட்க தொடங்கி, சோழ மன்னன் இறந்து விட்டதாக உமக்கு செய்தி வந்தது எப்போது என்று வினவினான். தாங்கள் இந்த ஊரை அடைந்த இரவின் ஆரம்பத்தில் என்று விடை உரைத்தான் கோட்டை தலைவன். அரசனுக்கு அடுத்தபடி ஆள் யாரும் இல்லையா? இளவரசர் இருந்தார். அவர் இப்பொழுது எங்கே? இருக்கும் இடம் தெரியவில்லை என்று தூதுவன் சொன்னான். அப்படியானால் உறையூர் அரசபிடம் யார் கையில் இருக்கிறது? அதை சொல்ல அந்த தூதன் மறுத்துவிட்டான். ஆனால் உறையூர் நிலை சீர்படும் வரை புகாரை பழையபடி நிர்வகித்து வரும் பொறுப்பை எனக்களித்திருப்பதாக சொல்லி ஒரு முத்திரை ஓலையையும் தந்தான். அந்த முத்திரை ஓலை வழக்கமாக உறையூரிலிருந்து வரும் முத்திரை ஓலைதான் அது. அதில் யார் கையொப்பமிட்டிருந்தார்கள்? வழக்கமாக போடும் முதலமைச்சர் தான். வழக்கமாக புலி இலச்சினை தான் பொறிக்கப்பட்டிருந்தது. டைபீரியஸ் யோசனையில் மீண்டும் ஆழ்ந்தார். உறையூர் விவகாரம் என்னவென்பதை திட்டமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அங்கு ஏதோ பெரும் சூது நடக்கிறது என்றும் அரசியல் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் புரிந்து கொண்டாலும் அந்த பிளவு யாரால் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, எத்தனை நாளைக்கு அதை மூடி வைக்க முடியும், பிளவின் மர்மம் வெளியானால் அண்டை நாடுகள் என்ன செய்யும் என்று பலவாறாக யோசித்து முடிவு காணாமல் தவித்தான் டைபீரியஸ். யவனர் கடற்படை தலைவன் சிந்தனையில் ஓடிய எண்ணங்களை ஓரளவு அறிந்து கொண்ட கோட்டை தலைவன் அதை பற்றி வெளிப்படையாகவே பேசத் தொடங்கி, எனக்கும் உறையூர் நிலை மர்வமாகவே தெரிகிறது என்று இழுத்தான். அப்படியானால் ஒரு வீரனை அனுப்பி அங்கு நடப்பது என்னவென்பதை அறிந்தால் என்ன என்று கேட்டான் டைபீரியஸ். செய்யலாம் என்று பதில் சொன்னான் கோட்டை தலைவன். செய்யலாம் என்பதில் அர்த்தமில்லை. முதலில் அதை செய்யும். அத்துடன் எதிரே உள்ள வானகரை குன்றுக்கும் ஒற்றர்களை அனுப்பி சோழர் படை உபத்தலைவனையும் கண்காணிப்பில் வைக்க வேண்டும். புரிகிறதா என்று டைபீரியஸ் தன் கூரிய கண்களை கோட்டை தலைவன் மீது நாட்டினான். கோட்டை தலைவனுக்கு அதெல்லாம் அவசியம் என்று புரிந்திருந்தாலும்
எதிர்க்கரைக்கு ஆள் அனுப்புவது அவ்வளவு சுலபமாக படவில்லையாதலால் டைபீரியஸை நோக்கி தலைவர் உத்தரவின் முதல் பகுதியை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி சிறிது நிறுத்தினான். சற்றே நிலத்தில் தாழ்ந்த டைபீரியஸின் ஈட்டி விழிகள் மீண்டும் கூர்ந்து எழுந்தன. அதாவது என்ற சந்தேகம் ததும்பும் குரலும் எழுந்தது அவனிடமிருந்து. உறையூர் நிலவரத்தை அறிந்து வர ஒற்றரை அனுப்பலாம். ஆனால் தைரியமாக சொல், எதிர்க்கரைக்கு ஆள் அனுப்புவது எளிதல்ல. ஏன்? படைத்தலைவனிடத்தில் பரதவருக்கு பக்தி அதிகம். அவர்களாவது யவனர்களாவதுதான் துணிந்து வானக்கரைக்கு போக முடியும். மற்றவர்கள் போனால் கோட்டைக்குள்ளேயே புகுவது மிக கஷ்டம். அதென்ன தனி கோட்டையா? தனி ராஜ்யம் என்றே சொல்லலாம். அங்கிருப்பது யவனரும் தமிழரும் மற்றவரும் கலந்த பெரும் படை. அந்த படை வீரர்கள் ஒரே ஒரு தலைவனைத்தான் அறிவார்கள். அவன் உத்தரவிட்டால் காவிரி ஆற்றில் விழுந்து பிராணனை கூட விடுவார்கள். டைபீரியஸின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. என்ன, யவனர் கூடவா அவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று வினவினான், வியப்பு குரலில் பூரணமாக தொனிக்க. ஆமாம் தலைவரே என்றான் கோட்டை தலைவன். என்ன, யவனராணி ஒருத்தி இருக்கும் போது கூடவா என்று மற்றொரு வியப்பு தட்டிய கேள்வியும் எழுந்தது யவனர் கடற்படை தலைவனிடமிருந்து. இளஞ்செழியனிடம் உள்ள யவனர் தமிழர் எல்லோரும் ஒரே குலம். அவர் சொந்த நாடு, சொந்த இனம் அனைத்தையும் மறந்தவர்கள். ஹிப்பலாஸை நீங்கள் கவனித்திருப்பீர்களே என்று வினவினான் கோட்டை தலைவன். காரணம் என்ன? இளஞ்செழியன் போர் திறமையில், அவன் நேர்மையில், அவனால் சீர்படும் தங்கள் வாழ்வில் பூரண நம்பிக்கையை பெற்றவர்கள் அந்த வீரர்கள். அவனிடம் ஏழையாக இன்று சேரும் எந்த வீரனும் ஒரு வருடத்திற்குள் பெரும் பணக்காரர் ஆகிறான். படைத்தலைவனைப் போலவே போரிலும் வல்லவனாகிறான். கோட்டை தலைவன் பேச்சை கேட்க கேட்க வெறும் விந்தையாக இருந்தது டைபீரியஸுக்கு. இப்படி ஒரு மாய மனிதன் இருக்க முடியுமா என்று பிரமித்தான். அவன் பிரமிப்பை அதிகப்படுத்த மேலும் சொன்னான் கோட்டை தலைவன். இளஞ்செழியன் படையில் சுமார் 3000 வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த 3000 பேரும் பலமுறை இந்த பூம்புகாரை எதிரிகளிடமிருந்து காத்திருக்கிறார்கள். அந்த படையில் போரிடும் ஜாதிகள் மட்டுமல்ல, பரதவரும் இருக்கிறார்கள். கடற்படை சண்டையிலும் இளஞ்செழியன் வல்லவன். பல நாட்கள் தன்னந்தனியே படகில் கடலோடி மறைந்து விடுவான். இத்தனை சாமர்த்தியசாலியானபடியால் சோழ மன்னர்களின் மற்ற படைகள் உறையூரில் உள்ள பெரிய தண்ட நாயக்கரின் அதிகாரத்திற்குட்பட்டிருந்தாலும் இந்த வானகரை கொன்றும் அதில் உள்ள பெரும் படையும் மற்ற யார் அதிகாரத்திற்கும் உட்படாமல் இளஞ்செழியன் அதிகாரத்திற்கு மட்டும் உட்பட்டு கிடக்கிறது. டைபீரியஸ் ஆசனத்தில் இருந்து எழுந்து சிறிது நேரம் தன் அறையில் மௌனமாகவே உலாவினான். பிறகு கோட்டை தலைவன் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டிவிட்டு மறுபடியும் ஆசனத்தில் அமர்ந்தான். கோட்டை தலைவன் அறையை விட்டு நகர்ந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் காவலன் ஒருவனை விழித்த டைபீரியஸ் பிரம்மானந்தர் கோஷ்டியை காவல் புரிந்த வீரர்களில் ஒருவனை கூப்பிடுமாறு உத்தரவிட்டான். அந்த வீரன் வந்ததும் டைபீரியஸ் கட்டளை திட்டமாக வெளிவந்தது. நீதானே அடிகளையும் மற்றவர்களையும் காவல் புரிகிறாய் என்று கேட்டான் டைபீரியஸ். ஆம். இன்று இரவு அடிகளோ அல்லது ஹிப்பலாசோ தப்ப முயன்றால் என்ன செய்வதாக உத்தேசம்? கண்ட இடத்தில் விட்டு விடுகிறேன். இல்லை, யாரையும் தொடாதே, அவர்களை தப்பிச் செல்லவிடு. வியப்பினால் பதில் சொல்ல முடியாமல் வாயை பிளந்து கொண்ட யவன வீரனை நோக்கி மீண்டும் திருப்பினான் கட்டளையை டைபீரியஸ். திட்டமாக தெரிந்து கொள். அவர்களில் யார் வேண்டுமானாலும் தப்பிச் செல்லலாம். யாரையும் தடை செய்யாதே. ஆனால் பலமான காவல் இருப்பது போல் மட்டும் தெரியட்டும். சரி பிரபு. தப்பிச் செல்பவரை தொடரட்டுமா? வேண்டாம், இஷ்டப்படி போகவிடு. உத்தரவை பெற்றுக்கொண்டு வீரன் அங்கிருந்து சென்றதும் டைபீரியஸும் எழுந்திருந்து நீராட கூட செல்லாமல் நேராக கடற்கரை பகுதிக்கு சென்று சங்கமத்துறையையும் அங்கிருந்து மாளிகை இருந்த இடத்தையும் பரதவர் குடிசைகளும் படகுகளும் இருந்த மணற்பரப்பையும் ஊன்றி கவனித்தான். மீண்டும் அவன் கண்கள் வானக்கரை குன்றின் கட்டடங்களையும் கோட்டை சுவர்களையும் அளந்தன. இம்மாதிரி அன்றைய மாலைக்குள் 2-3 தடவைகள் அந்த இடங்களை வந்து வந்து பார்த்த டைபீரியஸ் சாதாரண யவன வீரன் போல் உடைமாற்றிக் கொண்டு அன்று இரவு பரதவர் குடிசைகளுக்கு சென்று காவிரியில் படகு செலுத்த யாராவது வர முடியுமா என்று விசாரித்தான்.
இவனை முன்பின் பார்த்திராத பரதவர் சிலர் அவன் ஏதோ நதி மீது உல்லாசமாக சென்று வர நினைக்கிறான் என்ற எண்ணத்தில் சரி வருகிறோம் என்று ஒப்புக்கொண்டனர். சரியாக 2ஆம் ஜாமத்தின் இறுதியில் டைபீரியஸ் வந்து சேர்ந்து படகை செலுத்தச் சொன்னான். இரவு பகலை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாத பரதவர் கூட இந்த நேரத்தில் இந்த யவனன் எதை கண்டுகளிக்கப் போகிறான் என்று எண்ணமிட்டுக் கொண்டே அவன் சொன்ன திக்கில் படகை செலுத்தினார்கள். நல்ல இருளில் துடுப்புகளின் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் அதிகமாக இல்லாமல் படகு வசந்த மாளிகை பின்புறமாக ஊர்ந்து சென்றது. மாளிகைக்கு சிறிது தூரத்தில் இருக்கையிலேயே படகை பக்கத்து தலையொன்றில் பிணைக்கச் சொன்ன டைபீரியஸ் அந்த படகிலேயே பரதவருடன் காத்து கிடந்தான். 2ஆம் ஜாமம் மறைந்து நீண்ட நேரமாகியும் மாளிகை மாடியில் எந்தவித உயிர் அசைவும் இல்லை. சிறைப்பட்டவர்களை ஒருவேளை தப்ப இஷ்டமில்லாமல் தூங்கிவிட்டார்களோ என்று கூட நினைக்க முற்பட்டான் டைபீரியஸ். படகோட்டி வந்த இரு பரதவரும் அவன் எதற்காக படகில் அங்கு வந்தான், ஏன் தலையிட்டு நிறுத்தச் சொன்னான் என்பதை அறியாமல் குழம்பி போய், பிரபு, இங்கு இன்னும் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு மேல் தாமதிப்பதில் பயனில்லை என்று டைபீரியஸும் திரும்பி இருப்பான். ஆனால் தற்செயலாக மாளிகையின் மாடியறை சாளரம் திறந்து பெரும் கயிறு ஒன்று அதிலிருந்து தொங்கியது. மெல்ல மெல்ல பிரம்மாண்டமான ஓர் உருவம் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு இறங்கியதையும், இது இறங்க முற்பட்ட அதே நேரத்தில் எதிர்கரையில் இருந்த ஒரு படகு அந்த இடத்தை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்ததையும் கண்ட டைபீரியஸ் இருந்த இடத்தை விட்டு நகராமல் நடப்பதை கவனிக்கலானான். படகு வெகு துரிதமாக காற்றில் இயங்கியவனை அணுகியதும் அந்த மனிதன் படகில் இறங்க படகு மீண்டும் எதிர்கரையை நோக்கி விரைந்தது. தலையை அவிழ்த்து அந்த படகை தொடருங்கள் என்று உத்தரவிட்டான் டைபீரியஸ் படகை ஓட்டியவருக்கு. பரதவர் இருவரும் அவன் ஆணைக்கு கீழ்ப்படிந்து முன்னே சென்ற படகை துரத்த துடுப்புகளை நீரில் தாழ்த்தி வெகு வேகமாக சுழற்றவே படகு படுவேகத்தில் பறந்தது. முன்னே சென்ற படகை சேர்ந்தவர்களும் இதை கவனித்திருக்க வேண்டும். அந்த படகும் திடீரென முன்னை விட அதிவேகமாக செல்லத் தொடங்கியது. இப்படி வெகு வேகமாக சென்ற படகுகளில் முதல் படகு திடீரென தன் வேகத்தை தடைப்படுத்தி போக்கையும் திருப்பிக் கொள்வதைக் கண்ட டைபீரியஸ் தன் படகோட்டிகளை சிறிது நிதானிக்கச் சொன்னான். வானக்கரையை அணுக சில அடி தூரமே இருந்த நிலையில் அந்த படகு ஏன் திசை மாற வேண்டும் என்று டைபீரியஸ் தீர்மானிக்கும் முன்பாகவே அந்த முதல் படகு வெகு வேகமாக டைபீரியஸின் படகை நோக்கி வந்தது. வந்து ஒரு சுற்று சுற்றி வளைத்தது. படகில் இருந்த இரு வில்லவர் கைகளில் நாணேற்றி அம்புகள் தொடுத்த விற்கள் தயாராக நின்றன. உங்கள் படகு முன் செல்லட்டும் என்றது ஒரு அதிகார குரல் அந்த முதல் படகில் இருந்து. எதிர்பாராத விதமாக தன்னந்தனியே மடக்கப்பட்டதாலும் வில்லவர் கைகளில் இருந்த அம்புகளும் தன்னை நோக்கி குறிவைக்கப்பட்டிருந்ததாலும் வேறு வழியின்றி அவர்கள் ஆணைப்படி நடக்குமாறு டைபீரியஸ் பரதவர் இருவரிடத்திலும் உத்தரவிட்டான். படகுகள் இரண்டும் வானக்கரையை நோக்கி வெகு வேகமாக ஓடின. எதிர்கரையை படகுகள் அடைந்ததும் அதுவரை இருளாயிருந்த வானக்கரை படித்துறையில் திடீரென பந்தங்கள் எரிந்தன. ஆச்சரியத்துடன் கரையில் காலை வைக்க முற்பட்ட டைபீரியஸை அசர வைக்க வேறொரு ஆச்சரியமும் அங்கே காத்திருந்தது. அவனை வரவேற்க பந்தங்களுக்கிடையே பூரண கவசம் அணிந்த இளஞ்செழியனே முகத்தில் புன்முறுவல் தவள நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 16. ராணியின் நிபந்தனை. யாரை பிடிப்பதற்காக நள்ளிரவில் காவிரி நீர் மீது தவம் கிடந்தானோ அந்த மனிதனிடமே தான் சிறைப்படும் நிலை டைபீரியஸை தவிர வேறு ஒருவனுக்கு ஏற்பட்டு இருந்தால் அவன் அடியோடு நிலை குலைந்து பதறி போயிருப்பான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத நெஞ்சுரம் உள்ள டைபீரியஸ் சோழர் படையின் உபத்தலைவன் தன்னை கைப்பிடித்து படகில் இருந்து வானக்கரை படகுத்துறையில் இறக்கிவிட்ட சமயத்திலும் முகத்தில் திகிலையோ குழப்பத்தையோ லவலேசமும் காட்டாமல் சிரித்த முகத்துடனேயே கரையில் காலை வைத்து இறங்கியதன்றி இளஞ்செழியனுக்கு வணக்கம் செலுத்தும் முறையில் தலையையும் லேசாக தாழ்த்தினான். டைபீரியஸின் சிரித்த முகத்தையும் அவன் எந்த ஆபத்திலும் சிக்கிக் கொள்ளாதவன் போலவும் வானக்கரையை வேடிக்கை பார்க்க வந்த பிரயாணியைப் போலவும் திடமாக நிலத்தில் காலை ஊன்றி இறங்கி
வானக்கரை தளத்தை சுற்றுமுற்றும் நோக்கியதையும் கண்ட இளஞ்செழியன் உலகத்தில் பெரும் போர் வீரர்களில் ஒருவன் என டைபீரியஸ் பிரசித்தி பெற்றதற்கு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். வானக்கரை படகுத்துறையில் இறங்கியதும் டைபீரியஸ் தன்னை சுற்றி வளைத்த படகில் இருந்த ஹிப்பலாஸை ஒரு முறை நோக்கிவிட்டு வானக்கரை தளத்திலும் கண்ணை ஓட்டி மிகவும் பலமான படைத்தளம் என்று வாய்விட்டு பாராட்டியதன்றி இளஞ்செழியனை நோக்கி புன்முறுவலும் செய்தான். இளஞ்செழியன் இதழ்களும் புன்சிரிப்பால் சற்றே விரிந்ததன்றி, ஆம், இந்த நாட்டில் அரண் அமைக்கும் முறை இது என்ற சொற்களையும் பொறுமையுடன் உதிர்த்தன. டைபீரியஸின் கண்கள் இளஞ்செழியனை சில வினாடிகள் கூர்ந்து கவனித்தன. பிறகு இல்லை என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய யவனர் கடற்படை தலைவன், உங்கள் நாட்டு அரண் அமைக்கும் முறை மட்டும் இதில் இல்லை படைத்தலைவரே, யவனர்கள் முறையும் இதில் கலந்திருக்கிறது. எங்கள் நாட்டு புராணங்களில் காணப்படும் ட்ராய் நகரத்தின் சுவர்களைப் போல் இவை ஆகாயத்தை அளாவும் பெரும் சுவர்கள் அல்ல. ஆனால் சுவர் அமைப்பு முறை யவனர் முறைதான். வியூகம் மட்டும் உங்கள் நாட்டு முறை. சந்திர வட்டங்கள் போல் வீடுகள் எழுந்திருக்கின்றன. பார்வைக்கு இது கோட்டை அல்ல. தேவையான சமயங்களில் கோட்டை போல் மாற வல்லது. உங்கள் திறனை நான் பாராட்டுகிறேன் என்று கூறினான். தமிழர்கள் எந்த நாட்டிலும் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். யவனர் கடற்படை தலைவனுக்கு இது தெரியாத விஷயம் அல்ல என்று கூறிய இளஞ்செழியன் பக்கத்தில் இருந்த தன் உதவி படைத்தலைவர்களை டைபீரியஸுக்கு அறிமுகப்படுத்த தொடங்கி, ஹிப்பலாஸைத்தான் தங்களுக்கு தெரியும் என்றான். ஆம், தெரியும். என் படைகளின் யவனர் பிரிவை நடத்தி செல்பவன் ஹிப்பலாஸ். பல போர்களில் வெற்றி வகை சூடியவன். பிற நாட்டிலும் யவனர் பிரசித்தி பெறுவதை எங்கள் நாட்டின் பாக்கியமாக கருதுகிறேன். யவனர் வருகையால் எங்கள் நாடு எவ்வளவோ பயனடைந்திருக்கிறது. கடற்படை தலைவரே, நாங்கள் நன்றி மறப்பவர்கள் அல்ல. ஆனால் ஆக்கிரமிப்புக்கு மட்டும் இடம் கொடுக்கும் பழக்கம் எங்களிடம் இல்லை என்று சற்று அழுத்தி கூறிய இளஞ்செழியன் பக்கத்தில் பூரண கவசத்துடன் பெரும் வேலை தாங்கிய ஒரு வீரனை சுட்டி காட்டி, இவன் குமரன் சென்னி, தமிழ் படை பிரிவின் தலைவன், வேல் எறிவதில் நிகரற்றவன். உதாரணமாக, தாங்கள் காவிரியின் எதிர்பக்கம் இருக்கும் மாடி மீது நின்றால் இங்கிருந்தே தன் வேலை எய்து தங்களை என்று ஏதோ சொல்ல போய் அப்படியே நிறுத்தி கொண்டு மாய்த்து விடுவான் என்று சொல்வது பண்பாட்டுக்கு முரண்பாடு என்று கூறிவிட்டு கடைசியாக நின்ற பரதவனை நோக்கி திரும்பி, கடற்படை தலைவர் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியது இவனை. கடற்போரில் தங்களுக்குள்ள பிரசித்தி இல்லாவிட்டாலும் மரக்கலங்களை கடலில் நடத்தி போரிடுவதில் இணையற்றவன் இவன். இவன் பெயர் வல்லாளன் என்ற அவனையும் டைபீரியஸுக்கு அறிமுகப்படுத்தினான் இளஞ்செழியன். சோழர் படை உபத்தலைவனின் உதவி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஊன்றி கவனித்த டைபீரியஸ் தராதரம் பார்த்தே இளஞ்செழியன் உபத்தலைவர்களை பொறுக்கி எடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதன்றி, தன் வலிமையை உணர்த்துவதற்கு இளஞ்செழியன் என்னிடம் இவர்கள் வல்லமையை எடுத்து கூறினான் என்றும் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாலும் அதை வெளியே காட்டாமல் தன் பாராட்டுதலை தலை அசைப்பினாலேயே காட்டினான். அதற்கு பின் வானக்கரை படகுத்துறையில் நிற்க அவசியம் இல்லாததால் இளஞ்செழியன் டைபீரியஸை அழைத்துக் கொண்டு படைத்தலைவர் பின்தொடர குன்றின் வட்ட வடிவமான வீதிகளின் இடையே மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருந்த வாயில்கள் வழியாக குன்றின் உச்சியில் இருந்த தன் பாசறைக்கு சென்றான். வழியில் பல தெருக்கள் வரை மௌனமாகவே வந்த டைபீரியஸ் ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டான். சக்கர வட்டமாக நிற்கும் தெருவாயில்களை ஏன் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக அமைக்கவில்லை என்று. அமைத்தால் அதில் ஆபத்திருக்கிறது. ஒருவேளை எதிரி படைகள் ஏதாவது வானக்கரையில் காலை வைத்து முதல் கதவை உடைத்தாலும் நேராக மற்றொரு கதவுக்கு போக முடியாது. எதிரே பலமான சுவர் இருக்குமாகையால் சற்று சுற்றி போய்த்தான் அடுத்த வாயிலுக்கு வர வேண்டும். அப்படி சுற்றி செல்லும் படைகள் மீது அம்பும் வேலும் எரிய வீரர்கள் தளம் சுவர்களுக்கு பின்னால் இருக்கின்றது. ஆகவே வளைந்து அடுத்த வாயிலுக்கு செல்லும் படைகள் பக்கவாட்டில் தாக்கப்படும். பக்கவாட்டு தாக்குதல் எத்தனை பலமானது என்பதை நான் தங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்று பதில் கூறினான் இளஞ்செழியன். இளஞ்செழியனின் புத்தி கூர்மையையும் போர்த்துறையில் அவனுக்கு இருந்த அனுபவத்தையும் அறிந்த டைபீரியஸ் அவனிடம் அபரிமிதமான மரியாதை கொண்டதன்றி, இப்பேற்பட்டவர்கள் இருக்கும் நாட்டில் உறையூரில் சதி செய்பவர்களும் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் யவனராணி புகாரை ஆளலாம் என சொப்பனம் காண முடியுமா
என்று நினைத்து கொண்டே இளஞ்செழியனுடன் நடந்து அவனது பாசறைக்கு வந்தான். குன்றின் மேலிருந்த இளஞ்செழியனின் விடுதியை பாசறை என்று சொல்வதை விட உல்லாச மாளிகை என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். அவ்வளவு அழகாக இருந்தது அந்த பாசறை கட்டடம். குன்றின் உச்சியில் இருந்த கட்டடத்தை அடுத்து நின்ற வேறு இரு கட்டடங்களும் அந்த மாளிகையைப் போல் அத்தனை அழகுடன் விளங்காவிட்டாலும் கூடிய வரையில் கச்சிதமாகவே அமைக்கப்பட்டிருந்தன. அந்த சிறு கட்டிடங்கள் இரண்டும் இருந்த இடத்தையும் அதன் வாயில்களில் நின்ற காவல் வீரர்களையும் கவனித்த டைபீரியஸ், இவை இளஞ்செழியன் உதவி தலைவர்களின் உறைவிடங்களாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தான். கர்ப்பகிரகத்தின் வாயில் நிற்கும் துவார பாலகர்களைப் போல் இளஞ்செழியன் மாளிகையின் முன்புறத்திலே நின்ற அந்த கட்டடங்களை தாண்டிய படைத்தலைவன் பாசறையை அடைந்த டைபீரியஸ் அந்த பாசறையின் முகப்பிலும் உள்ளேயும் செய்யப்பட்டிருந்த அபரிமிதமான வேலைப்பாடுகளையும் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்களையும் கண்டு பிரமிப்படைந்தான். பாசறை கீழே 3 கட்டுக்களையும் மேலே ஒரு கட்டு உப்பரிகையும் கொண்டதாக இருந்தது. கீழ்கட்டின் முகப்பு கூடத்தில் வாளும் ஈட்டிகளும் ஏந்திய காவலர் காவல் புரிந்து நின்றனர். அப்படியே பின்கட்டிலும் காவல் இருந்தது. இடையே இருந்த நடுக்கட்டில் இருந்த பெரிய கூடம் மன்னர்கள் தூதர்களை வரவேற்கும் மண்டபம் போல் விசாலமாக இருந்ததன்றி யவனர்களின் சித்திர விளக்குகளாலும் இளஞ்செழியன் போரில் வெற்றி கொண்ட நாடுகளில் இருந்து கொண்டு வந்த அபூர்வ பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இந்திரலோகம் போல விளங்கியது. கூடத்தின் மூலைகளில் சாத்தப்பட்டிருந்த போர்க்கருவிகள் மட்டும் இல்லாதிருந்தால் காவிரி பூம்பட்டணத்தின் இந்திர விழா மாளிகை கூடத்துக்கும் அந்த பாசறை கூடத்துக்கும் வித்தியாசம் எதுவுமே இருந்திருக்காது. அத்தனை அழகுள்ள அந்த கூடத்தில் நுழைந்ததும் டைபீரியஸை ஒரு மஞ்சத்தில் உட்காரச் சொன்ன இளஞ்செழியன் எதிர் மஞ்சத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டான். அவன் இரு புறங்களிலும் பயங்கர விழிகளை கொண்ட குமரன் சென்னியும் ஆஜானு பாகுவான யவன ஹிப்லாசும் நின்று கொள்ள இருந்த பெரும் தூணில் வளை போலவே இரும்புடை அணிந்து பரதவ வல்லாளனும் சாய்ந்து கொண்டான். மிகுந்த மதிப்புடன் விருந்தாளியைப் போல் நடத்தப்பட்டாலும் வானக்கரையில் தான் சிறைப்பட்டவன் என்பதில் லவலேசமும் சந்தேகமில்லாத டைபீரியஸ் உள்ளே எழுந்த உணர்ச்சிகளை சிறிதும் வெளியே காட்டாமல் இளஞ்செழியனின் உதவி தலைவர்கள் நின்ற தோரணையை கவனித்தும் கவனிக்காதது போல் இரவு ஏறிவிட்டது, அடுத்தபடி சோழர் படை தலைவரின் உத்தேசம் என்ன என்று வினவினான். இளஞ்செழியன் மிக நிதானமாகவும் திடமாகவும் பதில் சொன்னான். தாங்கள் ஒரு ஓலை எழுத வேண்டும் என்று. யாருக்கு ஓலை என்று வினவினான் டைபீரியஸ் உணர்ச்சி எதையும் முகத்திலே காட்டாமலே. புகாரின் கோட்டை தலைவனுக்குத்தான். அடிகளையும் பெண்மணிகளையும் விடுவிக்க சொல்லியா? ஆம். நான் மறுத்தால்? மறுக்கக்கூடிய நிலையில் தாங்கள் இல்லை. சிறைப்படுத்தி விட்டதால் அத்தனை திட்டமாக முடிவு கட்டுகிறீர்களா? இல்லை இல்லை, ஆபத்துக்கு அஞ்சுபவர் தாங்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனால் ராணியின் கட்டளை அப்படி. அதற்கு தாங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்பது எனக்கு தெரியும். ராணி கட்டளையிட்டிருக்கிறாரா? இதை கேட்ட டைபீரியஸின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. ஏன் அப்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள்? இப்பொழுதுள்ள நிலையை தங்களை விட ராணி புரிந்து கொண்டிருப்பதுதான் காரணம். வேண்டுமானால் ராணியை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறிய இளஞ்செழியன் ஆசனத்தில் இருந்து எழுந்து டைபீரியஸை ராணி இருந்த உப்பரிகை அறைக்கு அழைத்துச் சென்றான். ஒரு முறை குரல் கொடுத்த பின் அறைக்கதவை திறந்து கொண்டு இளஞ்செழியன் உள்ளே நுழைந்த போது ராணி மஞ்சத்தில் உறங்காமல் சற்று அப்புறம் கடலை நோக்கி திறந்திருந்த சாளரத்தின் அருகே நின்றிருந்தாள். இளஞ்செழியனும் படைத்தலைவனும் உள்ளே நுழைந்ததும் கவனத்தை கடலில் இருந்து உள்ளே திருப்பிய ராணி அவர்கள் இருவரையும் நோக்கி சற்று புன்முறுவல் செய்தாள். டைபீரியஸ் ராணியை சில வினாடிகள் உற்று நோக்கிவிட்டு கேட்டான். ராணி, என்னிடம் சிறைப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டீர்களா என்று. ராணி பதிலேதும் சொல்லாமல் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தன் அழகிய தலையை சிறிதே அசைத்தாள். பிரம்மானந்தர் வெறும் துறவி அல்லவென்று கோட்டை தலைவன் சொல்லுகிறான் ராணி என்றான் டைபீரியஸ். தெரியும் எனக்கு என்றாள் ராணி அலட்சியமாக. துறவரத்தை விட போர் அறத்தை நன்றாக அறிந்தவராம் என்றான் மீண்டும் டைபீரியஸ். அதுவும் எனக்கு தெரியும். அவரை விடுதலை செய்வதில் ஆபத்திருக்கிறது. ஆபத்தை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை டைபீரியஸ். ஏன்? எப்பொழுது ஊரை விட்டு கடலோடு இத்தனை தூரம் வந்திருக்கிறோமோ ஆபத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படியானால் தங்கள் நிலை?
அதில் என்ன மாறுதல் ஏற்பட முடியும்? இப்பொழுது ஏற்பட்டுள்ள மாறுதல் ஒரு மாறுதலும் இல்லையே. யவனராணி மெல்ல சிரித்தாள். டைபீரியஸுக்கு மட்டுமல்ல, இளஞ்செழியனுக்கும் அவள் சிரிப்பின் காரணம் புரியவில்லை. ஏதும் விளங்காததால், ஏன் சிரிக்கிறீர்கள் ராணி என்று கேட்டான் டைபீரியஸ். படைத்தலைவரை கேள் என்று ராணி இளஞ்செழியனை சுட்டி காட்டினாள். என்னையா? என்ன கேட்க வேண்டும் என்று வியப்புடன் வினவினான் இளஞ்செழியன். ராணி கேட்டாள், என்னை புகாரின் வசந்த மாளிகையிலிருந்து தூக்கி வந்தீர்கள் அல்லவா? ஆமாம் என்றான் இளஞ்செழியன். நான் ஏதாவது ஆட்சேபனை செய்தேனா? இல்லை. தாங்கள் தோள் மீது போட்டுக்கொண்ட போது திமிரினேனா? இல்லை. ஏன்? 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 நீங்களே சொல்லுங்கள். இருமுறை இளஞ்செழியனும் கேட்டான், பதிலேதும் கிடைக்காததால். ராணி சாளரத்தை விட்டு அரை நடுவுக்கு வந்து மஞ்சத்தருகில் நின்று கொண்டாள். பிறகு இளஞ்செழியன் மீது நீண்ட நேரம் நீலமணி கண்களை நாட்டினாள். அந்த கண்கள் சில வினாடிகளில் கனவுலகத்தில் சஞ்சரிப்பதை படைத்தலைவன் கண்டான். ஏதோ கனவில் பேசுபவள் போல பேசினாள் ராணி. புரியவில்லையா படைத்தலைவரே? தங்களையும் என்னையும் விதி ஒன்றாக பிணைத்திருக்கிறது என்று நான் முதல் நாள் இரவே சொன்னேனே, அது நினைவில்லையா உங்களுக்கு? என்று என்னை உங்கள் குலச்சின்ன ஆபரணத்துடன் தொட்டு தூக்கினீர்களோ, அன்றே எங்கள் நாட்டு வழக்கப்படி நான் உங்கள் சொத்தாகி விட்டேன். யமன குமாரர்கள் சொன்னது பொய்க்குமா? ஒரு காலம் பொய்க்காது படைத்தலைவரே. யார் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் புகாரில் யவன ராஜ்யம் ஏற்படுவது நிச்சயம். அதற்கு ஏற்கனவே அறிகுறிகள் பல இருக்கின்றன. சோழ மன்னர் குலம் மறைந்து விட்டது. ஆள்பவர் யார் என்று விளங்கவில்லை. அரசன் இல்லாத நாடு சிதறி போகும். சிதறும் அந்த தூள்களில் புகார் ஒன்று. அதை யாரும் தடுக்க முடியாது. சோழர் படைத்தலைவரின் மதி கூட இந்த விதியை உடைக்க முடியாது. அதை அறிந்துதான் நான் உங்களுடன் வந்தேன். டைபீரியஸ் உங்களை சிறைப்படுத்தி இருந்தால் உங்களை என் பக்கத்தில் இருத்தி கொண்டிருப்பேன். ஆனால் அவனால் சிறைப்படுத்த முடியாததால் நீங்கள் தூக்கிச் செல்ல உங்களுடன் முழு சம்மதத்துடன் வந்தேன். நான் உங்களிடம் இருக்கும் வரை யவனர் வெற்றி நிச்சயம். இது கிரேக்க குருமார்கள் சொன்னது என்று சொல்லிக்கொண்டே போனவளை சற்றே தடை செய்த இளஞ்செழியன், என்ன, என்னை யவன குருமார்களுக்கு தெரியுமா என்று வினவினான். தங்களை தெரியாது. ஆனால் நான் தமிழர் மண்ணில் காலை வைத்ததும் உள்ளூர் வாசி ஒருவனின் துணை ஏற்படும் என்று சொன்னார்கள். அவர்கள் ஜோதிடம் தப்பாது படைத்தலைவரே. விண்மீன்களை ஆராய்வதில் குருமார்கள் வல்லவர்கள் என்று கூறிய ராணி டைபீரியஸை நோக்கி, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டு ஓலை எழுதிவிடு. ஆனால் புகாரை மட்டும் விடாதே என்றாள். நானும் இங்கு சிறைப்பட்டிருக்கிறேனே, புகாரை நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்று டைபீரியஸ் கேட்டான். அதற்கு ராணியின் பதில் திட்டமாக வந்தது. படைத்தலைவர் உன்னை திருப்பி அனுப்ப சம்மதிப்பார் என்று சொன்னாள். நான் சம்மதிக்காவிட்டால் என்று மேலும் கேள்வி கேட்டான் இளஞ்செழியன். விடுதலை ஓலையை என் கடற்படை தலைவர் எழுத மாட்டார் என்று கூறிய ராணி சற்றே நிமிர்ந்து மகாராணியை போல் மிகுந்த கம்பீரத்துடன் இளஞ்செழியனை நோக்கினாள். உங்கள் இருவரையுமே சிறை செய்து இங்கேயே வைத்திருந்தால் அப்போது பூவழகியும் அடிகளும் அங்கே சிறையில் இருப்பார்கள். உங்களை கொண்டு வந்தது போல அவர்களை கொண்டு வர முடியாதா என்னால்? நான் இஷ்டப்படாவிட்டால் என்னையே இங்கு கொண்டு வந்திருக்க முடியாது படைத்தலைவரே உங்களால். நீங்கள் பலகனி வழியாக உள்ளே நுழைந்த போது நான் கூச்சலிட்டு இருந்தால் யவன வீரர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்திருப்பார்கள் என்று சொல்லி இளஞ்செழியனை நோக்கி மந்தகாசம் செய்த ராணி, சோழர் படை தலைவரே, சகலமும் என் இஷ்டப்படிதான் நடக்கும். ஆகவே நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அடிகளும் அந்த அழகியும், அவள் பெயர் என்ன? பூவழகி, அவளும் இங்கு வந்த பின்பு டைபீரியஸ் விடுதலையாகி செல்லட்டும் என்று கூறினாள் ராணி. இல்லையேல் என்று கேட்டான் இளஞ்செழியன். அவர்கள் அங்கே, நாம் இங்கே. டைபீரியஸும் நானும் மறைந்த பிறகு கோட்டை தலைவனோ மற்ற யவனர்களோ தூங்க மாட்டார்கள் என்பது நீங்கள் அறியாததல்ல. இளஞ்செழியன் நீண்ட நேரம் மௌனமாக உளவிவிட்டு யவனராணி சொன்னதை சீர்தூக்கி பார்த்தான். அவள் பிடிவாதம் அவள் கண்களில் திட்டமாக தெரிந்தது. அவள் காலால் இடும் வேலையை தலையால் செய்ய காத்து நின்ற டைபீரியஸின் உறுதியையும் அவன் நன்கு அறிந்தே இருந்தான். ஆகவே அவள் இஷ்டப்படியே அவள் சொன்ன நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட இளஞ்செழியன் அந்த இடத்தை விட்டு போக கிளம்பினான். அவனை போக ஒட்டாமல் தடுத்த ராணி,
டைபீரியஸ், நீ கீழே சென்று படைத்தலைவர் கேட்டபடி ஓலை எழுதி இவர் உதவி தலைவர்களிடம் கொடுத்துவிட்டு அங்கேயே சிறையிரு என்று உத்தரவிட டைபீரியஸ் பதிலேதும் சொல்லாமல் படிகளில் இறங்கிச் சென்றான். அவன் சென்றதும் ராணி வெகு ஒய்யாரமாக நடந்து இளஞ்செழியன் அருகே வந்து அவன் இரு தோள்களிலும் தன் கைகளை வைத்து தன் அழகிய விழிகளை அவன் விழிகளுடன் உறவாட விட்டாள். பிறகு சற்றே கால்களை உயர்த்தி கட்டை விரல்களை ஊன்றி அவன் உயரத்துக்கு எழுந்து நின்று அவன் காதில் மெல்ல இரண்டொரு வார்த்தைகளை பேசினாள். நெருப்பை மிதித்தவன் போல் இளஞ்செழியன் அவளை விட்டு விலகி, பொய், இது பொய் ராணி, ஒரு காலம் இருக்காது, அது சாத்தியமே இல்லை என்று இறைந்து பேசியதன்றி மீண்டும் அவள் கைகளை இறுக பற்றி, உண்மையை சொல், உனக்கு எப்படி தெரியும் அது என்று அதட்டவும் செய்தான். இதோ இதை படியுங்கள் என்று மடியில் இருந்து ராணி ஓர் ஓலையை எடுத்து இளஞ்செழியனிடம் நீட்டினாள். அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு விளக்குக்கு விரைந்து சென்று படித்த இளஞ்செழியன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்ததன்றி, இருங்கோவேல், அந்த பாதகனா என்ற சொற்களும் அவன் வாயிலிருந்து உஷ்ணத்துடன் உதிர்ந்தன. அத்துடன் மீண்டும் ராணியை நோக்கி திரும்பிய இளஞ்செழியன், அப்படியானால் என்று ஏதோ சொல்ல முற்பட்டவனை பாதியிலேயே தலையை ஆட்டி ஆமோதித்து நிறுத்தினாள் யவனராணி. இருவர் கண்களும் கலந்தன. ஆனால் அந்த 2 ஜோடி கண்களில் துளிர்த்தது அந்த சமயத்தில் காதல் அல்ல, பூம்புகாரின் எதிர்காலத்தை பற்றிய பெரும் பிரம்மை, சோழ மண்டலத்தின் பிற்காலத்தை பற்றிய பெரும் அபாயம். இவைதான். கண்கள் வெற்றி சிரிப்பு சிரித்தன. இப்படி ஒரு திருப்பம் பூம்புகாரின் நிலையில் ஏற்படும் என்று அந்த வினாடி வரை அறியாத இளஞ்செழியனின் விழிகளில் மட்டும் பிரமிப்புடன் திகைப்பும் கலந்து கொண்டது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.